ஜாயின் கொடுங்க யாரு வேணாம்னா. அதுதான்டா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கு. இந்த இப்பதான் வருது. ஸ்டார் வெயிட்டிங். எங்க மூஞ்சி ஒண்ணும் தெரியல. டேய் வீடியோ எங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றது? இருங்க நான் அந்த எக்கோ அடிக்குதுடா. இந்த இதுல வேற பேசுறேன். போனை கட் பண்றா. இப்ப சொல்லுங்கண்ணா. வாயில என்னமோ அந்த மாதிரி இருக்கு. என்ன? சரி. அது அந்த வெளிச்சம் ஏதோ வருதுடா. கவியோட பேக்ரவுண்ட் வீடு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இன்டீரியர் இருக்கலாம். கவி ஏதோ பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான்டா வீட்டை அழகா. சொந்த வீடோ அதனால அப்படி இருக்கு. நம்மளாம் வாடகை வீடு. கணக்குல வீட்டு ஒரு ஊர்ல வச்சிருப்ப. நான் வாடகை வீடுதான். இப்பதான் ஏசி வாங்கிருக்கேன். அண்ணா இது எங்க அண்ணன் கட்டின வீடு, நான் கட்டின வீடு இல்ல. டேய் எங்க ஏசி வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். இன்னைக்குதான் மாட்டிருக்காரு. ரீசனிங் 10 வீடியோ போட்டே ஏசி வாங்கி இருக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரு 10 வீடியோ 15 வீடியோ போட்டுட்டு அப்படியே ஏசி வாங்கிட்டு விட்டுருவேன். அதுல போய் பாத்தியா 7 ரூபா 5 ரூபான்னு வந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு வீடு கட்டணும். அப்ளிகேஷன் பண்ணி அடுத்த வீடு கட்டணும். வாழு தம்ப்நெயிலே வந்து குரு வித் சிஷ்யர்கள், அதான் தம்ப்நெயில். போட்டுருங்க நான் மாஸ் பண்ணிடுவேன். நான் உங்களுக்காண்டி சாயந்தரம் குளிச்சுட்டு வேற வந்திருக்கேன். பாருங்க. சரி என்ன டேய், நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்காங்க. என்டிபிசி எக்ஸாம் டேட் வேற வந்துருச்சு. டேட் ஏதோ நார்த்ல வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஜூன் மாசம் அப்படின்னு. அதான் ஜூன் மாசம் ஜூன் அதாவது நாட்டுல வரல, ஒரு அன்அபிஷியலா சொல்றாங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கணும். சரி வேற என்ன? முதல்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வெல்கம் டு ராவன் அகாடமி அப்படின்னு சொல்லல. அதுவே வர மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் சொல்றதுக்கு நான் பண்றேன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ப்ரிப்பேர் லேர்ன் பிராக்டிஸ். என்னடா புரியல? ப்ரிப்பேர் லேர்ன் பிராக்டிஸ். அத ஒழுங்கா சொல்றியா? ப்ரிப்பேர் பெர்ஃபார்ம் பிராக்டிஸ் தான்டா. சரி விடுங்கடா, ஏதோ ஒண்ணு அது மாதிரி தான் வரும். சரி வேற என்னடா? சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சாப்பாடு இல்லண்ணா, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு சாப்பிடணும். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடணுமா? சரி வேற என்ன? 2 பேரும் வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க. மக்களுக்கு உங்க குரலை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பாலு, மிஸ்டர் கவி, உங்களை பத்தி சொல்லுங்க. நானா சொன்னா நல்லா இருக்காது, நீங்களே சொல்லுங்க. இது நான் சொன்னா நல்லா இருக்காது, அவர் சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க கவி. பாக்காம போயிட போறாங்களா வீடியோ பாக்காம? பாலு சொல்லு பாலு, ஏன் எஸ்எஸ்சி செலக்ட் ஆகல? நீ ஏன் ரயில்வேல ஒர்க் பண்ற? அதான் கிடைச்சது. சிம்பிளா சொல்லலாம் அதான். சரி இப்ப என்ன போஸ்ட்ல இருக்குன்னு சொல்லு, மக்களுக்கு தெரிய வேண்டாமா? அதான் இப்ப சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கா இருக்கேன். ராமேஸ்வரம் ஸ்டேஷன் ஒர்க் பண்றேன். ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். போஸ்ட் பேர் என்னது? இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த போஸ்ட் வராது. இப்பதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி லெவல் 3 அண்ட் லெவல் 6 தான் இருந்துச்சு. இப்ப என்ன நான் எழுதுறப்ப மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லெவல் 3 அண்ட் லெவல் 5 வர மாதிரி. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் வந்து லெவல் 3, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்னா லெவல் 5, லெவல் 6 வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். எல்லாமே ஒரே பேர் தான், சும்மா அந்த முன்னாடி உள்ள ஹெட்டிங் மட்டும் மாறும், டெசிக்னேஷனும் ஒன்று சேஞ்ச் ஆகும். இதுக்கு அப்புறம் உள்ள கிரேட்லாம் அடுத்து சூப்பர்வைசர் தான். டைரக்டா ஸ்டேஷன் சூப்பர்வைசர் ஆயிட்டா நம்ம ஸ்டேஷன் இன்சார்ஜ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஷன்ல கமர்ஷியல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்றாப்ல. இந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் உள்ள போயாச்சுன்னா எல்லா கமர்ஷியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இப்ப நீங்க நார்மலா நம்ம பாக்குற டிக்கெட் இஷ்யூவிங், அது மாதிரி டிடிஇ, அப்புறம் வந்துட்டு புக்கிங் ஆஃபீஸ்ல இருக்கவங்க யூடிஎஸ் டிக்கெட் கொடுக்குறவங்க, அது மாதிரி பிஆர்எஸ் டிக்கெட் கொடுக்குறவங்க, அது மாதிரி எல்லாமே வந்துட்டு இதாகும். இப்போவே வந்துட்டு இப்ப நிறைய வந்துட்டு பிஆர்எஸ்ல நிறைய அப்டேட் பண்றாங்க. ரிசர்வேஷன்ல இன்னும் புதுசா அப்டேட் பண்ணிருக்கதெல்லாம் வந்து நிறைய டிக்கெட் கொஞ்சம் ஏத்த வேண்டியதுதானடா, இன்னும் நிறைய டிக்கெட் கொடுக்க வேண்டியதுதானே. தட்கல் டிக்கெட் எல்லாம் ஏத்த மாட்டாங்க. தட்கல் டிக்கெட் வந்து என்னன்னா
அந்த அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எமர்ஜென்சியா டிராவல் பண்ற மாதிரி தான். அதுக்காக அவங்க ஒதுக்குற டிக்கெட் தான் அது. எல்லாருமே இப்ப அந்த முன்னாடி நாள்தான் போறாங்க. அது அதான் தெரியுது. இப்ப அது இப்ப என்ன 120 நாள்ல இருந்து 60 நாள் வரை ஆக்கிட்டீங்க. ஏன்டா அப்படி 60 நாள். பண்றீங்க? அது என்னன்னா கேன்சலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. மெயினா அதான் ரீசன். நிறைய பேர் கேன்சல் பண்றாங்க. அப்புறம் இந்த டிக்கெட்லாம் சீட்லாம் நிறைய இதாகுது, மிஸ்யூஸ் ஆகுது. அதனால அது குறைச்சிட்டாங்க. ஓகே ஓகே, சரி சரி சரி. இப்படி வேலை செய்யறத பத்தி இருக்கட்டும், நம்ம ப்ரிப்பரேஷன் தான் நம்ம மேட்ரு. ஓகே, ப்ரிப்பரேஷன் அதான் சொல்றேன். இப்ப எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ஃபுல்லா அதே மோட்டிவ்ல இருந்தா கொஞ்சம் இதா இருக்கும். என்னன்னா இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றப்ப நீங்க பாத்திருப்பீங்க, நம்மளோட மேக்ஸிமம் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனா எல்லாருமே வந்து ஒரு சேம் கைண்ட் ஆஃப் திங்கிங்லயே உள்ள மாதிரி இருந்தோம். எக்ஸாம்ஸ் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்துச்சு. அதை தவிர்த்துதான் நம்மளோட பர்சனல் திங்ஸ் எதா இருந்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம செகண்டரியா தான் வச்சிருக்கோம். அதுவும் நமக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம கோஆர்டினேட் பண்ணி அப்படி பண்றதுனால நமக்கு வந்துட்டு நம்மளே அப்டேட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நீங்க ஹரியண்ணா எல்லாம் சொல்ல 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 அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஓகே இப்படி இருக்கு, புது விஷயங்கள் இருக்கு போல நம்ம அவங்க வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகிட்டு அப்படியே வந்தது. இப்ப நீங்க ஹரியானா சொல்றதுல இருந்து தான் நம்ம நிறைய அப்டேட் ஆனதுல கண்டிப்பா. இப்ப நானு, பிரவீன், கவி எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் அப்டேட் ஆயிட்டு அப்படியே வந்துருந்தோம். அது கண்டிப்பா சொல்லி. எங்கடா போற? பேசிட்டு இருக்கவா? கேக்குதா? கேக்குதா? இல்ல அந்த ரூம்ல வேலை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், கவியரசன் அண்ட் பாலு ஓகேங்களா, இந்த 2 பேரும் வந்து நாங்க ஒன்னா படிச்சுட்டு இருந்த காலத்துல இருந்து இருக்கிறாங்க. நான் எம்பிஎஸ்ஸா ஒர்க் பண்ணும்போது கவி அண்ட் பாலு நாங்க 3 பேருமே ரூம்மேட்ஸ். இது போக இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள அடுத்தடுத்த வீடியோல நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். ஓகே, நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து எங்களுடைய வாழ்வியல் ஸ்டோரி இல்ல. கவி பாலு வந்து என்னோட காலேஜ் ஜூனியரு. பாலு வந்து என்னோட காலேஜ் ஜூனியர். திருநெல்வேலி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் பாலு எனக்கு தெரியும். அங்க செஸ் நல்லா விளையாடுவான், செஸ் டீம்ல தான் அவனை எனக்கு தெரியும். ஆமா, அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் பாலுவை சென்னையில பார்த்தேன். கவியுமே வந்து ஒரு பிரபல இன்ஸ்டியூட்ல பார்த்தேன். பிரபல இன்ஸ்டியூட்னு தான் சொல்லுவேன் இப்ப இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ரூம்மேட் ஆகி படிக்க ஆரம்பிச்சதுதான். கவியரசன் வந்து ரயில்வேஸ்ல குரூப் டில செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாலு வந்து என்டிபிசி 2019 செலக்ட் ஆகி இப்போ கிளர்க்கா ஒர்க் டிக்கெட் கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, இது வந்து இன்னும் அவ்வளோ ஈஸியா வந்து வரவே இல்லை சீரியஸா. அப்பவே இருந்தே வந்து எஸ்எஸ்சின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணி இறங்கினது, எல்லாருமே எஸ்எஸ்சின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணி இறங்கணும். ஆனா வந்து இவங்க 2 பேருமே வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ எஸ்எஸ்சி ஒரு சைக்கிள் முடிஞ்ச உடனே அடுத்து ரயில்வேஸ் வந்துச்சு, அதை அட்டன் பண்ணாங்க, அப்படியே செலக்ட் ஆகி உள்ள போயிட்டாங்க. கவி அப்பவுமே வந்து செம ஹார்ட் ஒர்க்கரு. அதுக்கப்புறம் இப்போ குரூப் டி செலக்ட் ஆகி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அதான் நீ உனக்கு வந்து நீ தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால உனக்கு எஸ்எஸ்சி படிக்கும்போது என்ன மாதிரி கஷ்டம் இருந்துச்சு, இப்போ அதை ஓவர் கம் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுதா? இல்ல இந்த குரூப் டி ஒர்க் வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நான் வந்து 2018 மே மாசம் பேட்ச் தான் நம்ம மே மந்த். அந்த அப்பதான் நம்ம வந்து எல்லாருமே மீட் பண்ணோம். ஆனா நான் வந்து குரூப் டி வந்து எழுதினது வித்தின் ஒரு 4 months to 6 monthsலயே குரூப் டி வந்துருச்சு. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தது 4 to 6 monthsலயே வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு மேக்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நான் மேக்ஸ் ரீசனிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போடணும்னு நான் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னொன்னு எனக்கு வந்து குரூப் டில செலக்ட் ஆகிறதுக்கு வந்து மெயினா யூஸ் ஆனதும் மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான். நான் ஜிகேல வந்து அவ்வளவா மார்க் எடுக்கல. நான் மேக்ஸ் ரீசனிங்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் என்னமோ தான் தப்பு போட்டிருந்தேன். ஜிகேல எனக்கு கம்மியா தான் வந்துருச்சு. அந்த டைம் பீரியட்ல நம்ம அவ்வளவுதான் என்னால பண்ணவும் முடிஞ்சிருந்தது. ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு. அது ஒரு கிரேஸ். அந்த டைம்ல கண்டிப்பா போக வேண்டிய சூழ்நிலை. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம்ல, எஸ்எஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இது கிடைச்சது. பட் கண்டிப்பா நமக்கு அப்போ ஒரு இன்கம் வந்து
தேவையா இருந்ததுனால நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஸோ அதுல இருந்து நான் வந்து கரெக்டா 2019 செப்டம்பர் 18ல வந்து வேலையில ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. கரெக்டா வந்து ஒரு 1.5 இயர்ஸ் நினைக்கிறேன். 1.5 இயர்ஸ்ல எனக்கு குரூப் டி கிடைச்சது. ஃபர்ஸ்ட் சிஜிஎல் எழுத சொல்ல டயர் 1 கிளியர் ஆச்சு. டயர் 2 வந்து கிளியர் பண்ண முடியல. ம். டயர் 2ல வந்து என்ன சொல்றது, எனக்கு இங்கிலீஷ் அதுதான் மெயின் இங்கிலீஷ். ரீசன். ஓகே. இப்போவும் எனக்கு நிறைய என்னன்னா பேரு இங்கிலீஷ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. கஷ்டமா ஃபேஸ் பண்ற சப்ஜெக்ட் அதுதான். ஆ. அது இங்கிலீஷ் வந்து எனக்கு வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குழப்பம். நான் என்ன நினைச்சேன்னா ஃபுல்லா மேக்ஸ் ரீசனிங்ல அப்போ இருந்த சிலபஸ் வேற. ஆமா. அப்போ வந்து நமக்கு இங்கிலீஷ் 100 மார்க்கு, இங்கிலீஷ் 200, மேக்ஸ் 200 டயர் 2ல. நான் ஆமா. என்ன நினைச்சேன்னா சரி நம்ம மேக்ஸ்ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா ஓகே. சொல்லு சொல்லு. எதுல விட்டேன்? இங்கிலீஷ்ல வந்து 200 क्वेश्चंस. இங்கிலீஷ்ல வந்து 200 கொஸ்டின்ஸ், மேக்ஸ்ல 200 போது அப்போ வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு பெருசா இவ்வளவுக்குள்ள இப்போ வர்ற அளவுக்கு போட்டி இல்லாம இருந்துச்சு. கட் ஆஃப் இந்த அளவுக்கு ரேஸ் ஆகல. நம்ம வந்து மேக்ஸ்ல வந்து ஒரு 170 பிளஸ் 180 பிளஸ் எடுத்து 170 பிளஸ் எடுத்தோம்னா இதுல அவரேஜா ஒரு 120 அந்த ரேஞ்சில் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பிலீவ் நமக்கு மேக்ஸ்ல இது பண்ணா நமக்கு வந்துரும் அப்படிங்கிற நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது என்னதான் இருந்தாலுமே நான் இங்கிலீஷ் வந்து நல்ல ஸ்கோர் பண்றது 150 எல்லாருமே அவரேஜா நம்ம இதுல இருக்கிறவங்க எல்லாருமே 160 பிளஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நான் 120 அந்த ரேஞ்ச் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது நாள போக்குல நமக்கு வந்து இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மென்டலியா நம்ம தமிழ் மீடியம் அந்த ஒரு இதுவுமே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நமக்கு வராதோ அப்படிங்கிற ஒரு இதுல. ஆனா நான் ஒன்ஸ் வந்து நான் இங்க குரூப் டியா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க எஸ்எம்ஸ் நிறைய பேர் வந்து ஹிந்தி எஸ்எம்ஸ். அப்ப அவங்க கூட நம்ம பேச சொல்ல சும்மா இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்ல தான் அவங்கள கன்வே பண்ணி ஆகணும் எதுனாலும். அப்போ பேசிட்டு இருக்க சொல்ல நமக்கா நம்ம யோசிக்க சொல்ல அந்த கிராமரை வந்து இப்படி யூஸ் பண்ணணுமா அப்படி யூஸ் பண்ணணுமா அவங்கள்ட்ட கொஞ்சம் இது பண்ண சொல்ல எனக்கு அப்பதான் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இங்கிலீஷை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இல்லை, நம்ம தான் கஷ்டமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து கொஞ்சம் அது ரிலேட்டா நான் அப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணி. அப்போ தோணுச்சு என்னன்னா நான் ஃபுல்லா படிக்கல. ஏன்னா அப்போ நம்ம வேலை பார்த்துட்டே படிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இன்னொன்னு ஃபேமிலி இஷ்யூ இந்த மாதிரி எல்லாம் இருக்க சொல்ல நான் இது படிக்க முடியல. ஆனா ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சு. நம்ம இந்த இப்ப போட்ட எஃபர்ட் அப்போ போட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தா கண்டிப்பா ஏதோ நமக்கு வந்து இங்கிலீஷ்ல அதே ஒரு மாதிரி பெட்டர் அண்ணா மார்க் எடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து மேக்ஸ் வந்து நீங்க சொல்லி கொடுக்கறதோட கவி சொன்னாதான் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா இருக்கிறதுல கஷ்டமான செம்ம ஈஸியா சொல்லுவாரு. அது அந்த அப்ரோச் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். எனக்கு நான் வந்துட்டு உங்களை நீங்க வந்து ஸ்டாண்டர்டா சொல்லி கொடுப்பீங்க, ஒரு ஸ்டாண்டர்டான அப்ரோச் அப்படி போயிட்டே இருப்பீங்க. அவர் வந்து பயங்கர ஷார்ட்கட் பயங்கர இதா சொல்லுவாரு. அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான சம்முக்கு நல்லா டீப்பா திங்க் பண்ணுவாரு. அதாவது இப்ப நார்மலா நம்ம ஒரு கொஸ்டினை வந்துட்டு நான்லாம் பர்சனலா இப்ப நான் எல்லா செக்ஷனுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி பார்ப்பேன். அதனால எனக்கு வந்துட்டு இப்போ நான் ஆப்டிடியூட் பார்த்தேன்னா ஒரு 5 மினிட்ஸ் பாக்குறேன்னா ஓகே இது வருதா வரல, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெத்தட் எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு அடுத்து நம்ம வேற மெத்தட் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு நான் அடுத்தது போற மாதிரி போவேன். ஆனா அவர் வந்துட்டு அதே கொஸ்டின்ல நல்லா டீப்பா திங்க் பண்ணுவாரு. நிறைய வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க கொஸ்டினை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஈஸியா வந்து சொல்லி கொடுப்பாரு. அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு அது நிறைய விஷயங்கள் எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த டைம்ல நானுமே வந்து சில சமயம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நமக்கு அந்த கொஸ்டின் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனரலா நமக்கு டிஸ்கஷன்ல வந்து அந்த கஷ்டமான क्वेश्चंस வந்து எப்படி பண்ணனும்னு இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவ்வளவு பண்ணனும்னு தேவையில்ல அப்படி சொல்லிட்டு போயிடும். முதல்ல மேக்ஸ்ல கொஞ்சம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனாலதான் அதனால கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஸ்டடி அது வந்து என்ன சொல்றது இல்ல ஒருவேளை குரூப் டி போவலனா இங்கிலீஷ் நல்லா படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறியா? வந்து தமிழ் மீடியமும் நிறைய பேர் என்ன சொல்ல வரேன்னா தமிழ் மீடியம் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ங்கிற இருக்கிற ஒரே காரணத்துக்காக வந்து எஸ்எஸ்சிக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணாம டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி ஃபீல்டே சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ங்கிறது வந்து இப்போ வந்து நமக்கு சிலபஸை மாத்தி இருக்காங்க. 45 இப்போ வந்து இங்கிலீஷ் தான் வெயிட்டேஜ் அதிகம். ஆனா இருந்தாலுமே எல்லாமே பார்க்க சொல்ல ரூல்ஸ் மேக்ஸ்ல படிக்கிற மாதிரிதான் கான்ஸ்டன்ட் ரூல்ஸ். அதை வந்து நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வந்து ரொம்ப அகைன் ப்ரிப்பேர் பண்ணி மைண்ட்ல ஏத்திட்டோம்னா அதே இதான் கேட்டுக்கிட்டு இருக்க போறாங்க. ஆனா நமக்கு வராதுங்கிற ஒரே பயத்தாலே நம்ம அதை வந்து நான் டச்சே பண்ணல. நான் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்டிவிஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எது முக்கியமானதோ அவ்வளவுதான் படிச்சேன். ஆனா
நம்ம கண்டினியூஸா டெய்லி படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஓரளவு முடிச்சிருந்திருப்போம், போயிருந்திருக்கலாம். அந்த மிஞ்சி போனா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் வந்து ரொம்ப 3 மந்த்ஸ் ஸ்ட்ரகிளா இருக்கும். அது அப்படியே கன்சிஸ்டன்சியா கொண்டு போனா நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க, சிபிஎஸ்சி சிலபஸ் படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா இல்லாட்டினா ஒரு ஆக்சுவலா 10 மார்க் இவன் டிஃபரெண்ட்ல தான் நம்ம கவி பக்கத்துல கவியை விட்ட போயிருக்கான். அந்த விஷயம் வந்து மெயினா என்னன்னா அவருக்கு வந்துட்டு வேலை வந்து 6 மந்த்ஸ்லயே கிடைச்சிருச்சு. அதனால வந்துட்டு ஒரு ஜாப்ல சேர்ந்த உடனே எப்பவுமே ஆப்வியஸா வந்து நம்ம ஜாப்ல சேர்ந்த உடனே கொஞ்சம் டைம் கம்மியாகும். அது அது வந்து ஒரு மெயின் ரீசன். அதே மாதிரி இன்னொன்னு வந்துட்டு அவர் வராதுன்னே அப்படின்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா பிரவீன் அதெல்லாம் நிறைய எஃபோர்ட் போட்டான். அந்த பிரவீன்லாம் ஆமா. ஆக்சுவலா கவியோட மார்க் அது கம்மியா தான் அதிகமா எடுத்துட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் அவனுடைய லாஸ்ட் டைம்ல எல்லாம் ஸ்கோர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு அவனுக்கு. அதெல்லாம் நம்ம டீம்ல இருக்கிறப்ப அவனுக்கு அந்த இது செம பூஸ்ட் ஆச்சு. இப்போ இங்கிலீஷே எடுத்துக்கிட்டனாலும் இப்ப நானுமே வந்து ஒரு முழுமையா ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாதுடா. ஓகேவா? ஒரு கிராமர் ரூல்ஸை நான் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்பவும் என்னால சொல்ல முடியாது. இப்பவும் எனக்குள்ளேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இதுக்கு ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி என்னன்னா எல்லாத்தையுமே இங்கிலீஷ்லயே பார்த்ததுனால ஒரு சென்டென்ஸோட ஒரு ஃப்ளோ வந்து இந்த இடத்துல தப்பா இருக்கு, ஆப்வியஸா ஒரு கிராமர் மிஸ்டேக்கு கண்டுபிடிச்சிடலாம். மத்தபடி இன்னும் நுணுக்கமான விஷயங்களை நானுமே தெரிஞ்சுக்காம தான் இருக்கேன். அதனால நான் வந்து வந்து இங்கிலீஷ்ல முதல்ல என்ன ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனா, நீங்க எல்லாரும் இங்கிலீஷை வந்து வித்தின் பாலுலாம் வந்து 10 மினிட்ஸ்லயே 10 மினிட்ஸ்க்குள்ளேயே சில டைம் 7 மினிட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பார்த்து முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்டே அடுத்த செக்ஷனுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் இங்கிலீஷுக்கு மட்டுமே நான் அப்பெல்லாம் எனக்கு கொஸ்டினே புரியாது வந்த புதுசுல. அதுக்கு மட்டுமே 25 மினிட்ஸ் எடுப்பேன். மேக்ஸ்க்கு எல்லாரும் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் மேக்ஸ்க்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இங்கிலீஷ்க்கு தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம 10 மினிட்ஸ்க்கும் 25 மினிட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது படிச்சாலுமே எனக்கு மண்டையில ஏறாது. அப்ப திருப்பி திருப்பி படிக்க சொல்ல அது ஒரு இதுவா இருந்துச்சு. ஸோ இவ்வளவு டைம் எடுக்க சொல்ல நான் இந்த டைமை வந்து மேக்ஸ்ல வந்து ஏதாவது ஷார்ட்கட் இது பண்ணி அதுக்கு வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இது இருந்துச்சு. ஆனா நான் என்ன வேலைக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு எஸ்எஸ்சி அட்டன் பண்ணல. அப்போ 2000 லாஸ்டா 22 கொரோனா டைம்ல வந்துச்சுல்ல, வேகன்சி அதிகமா போட்டிருந்தாங்களே. அப்போ வந்து ஆனா உண்மையில எனக்கு வந்து அப்போ வந்து நான் வந்து டயர் 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். 49 வந்துருச்சு டயர் 1க்கு. ஆனா டயர் 2க்கு வந்து என்னன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணல சுத்தமா. என்னோட ஃபேமிலி இஷ்யூ அதனால ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போயிட்டு இருந்தனால சுத்தமா ப்ரிப்பரே பண்ணல. நான் வந்து டயர் 2க்கு வந்து டெஸ்ட் கூட போட்டு போகல. ஆனா இங்கிலீஷ் வந்து அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். புரிஞ்சு படிச்சேன். கிராமர்லாம் கொஞ்சம் என்ன மாதிரி இருந்துட்டு புரிஞ்சு படிச்சிருந்தேன். ஆனா இது வந்து எப்படின்னா டயர் 2 எழுத போச்சுல எனக்கு எப்போதுமே ஜிகேலயும் இங்கிலீஷ்லயும் மார்க் வராது. நான் மேத்ஸ் ரீசனிங்ல தான் மார்க் நல்லா எடுப்பேன். ஆனா அந்த இதுல வந்துன்னா எனக்கு இங்கிலீஷ்ல வந்து 39 கொஸ்டின்ஸ் ரைட் 45ல 2 கொஸ்டின் தப்பு. அதே மாதிரி ஜிகேல வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டா வந்துருந்துச்சு. ஆனா என்ன நான் மேத்ஸ்லயும் ரீசனிங்லயும் கோட்டை விட்டுட்டேன். ஏன்னா மேத்ஸ்ல வந்து நான் சுத்தமா பிராக்டிஸே இல்ல. எனக்கு சின்ன கால்குலேஷன் அது வந்து அந்த பிராக்டிஸ் எடுத்தா என்ன பிரச்சனை வரும்னா இதான். எனக்கு வந்து சிம்பிள் கால்குலேஷன் ஒரு 2 இயர்ஸ் பேக்ல உள்ள மல்டிபிள் சிஜிஎல் பண்றது தான் கூட எனக்கு வரல. அப்போ ஆப்டிட்யூட் ரீசனிங் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இல்ல இருக்கீங்க. அதான் அவர் சொன்னதான் சொல்றேன். ஒரு ரீசன்ட் 2 இயர்ஸ் பேக் அதான் ஆப்டிட்யூட் ரீசனிங்ல நான் விட்டனால எனக்கு சிஜிஎல் போயிடுச்சு அப்படின்னாரு. அப்பதான் கொஞ்சம் இதாச்சு. ஏன்னா இங்கிலீஷ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிகேல நல்ல ஸ்கோர் தான் நான் வச்சுட்டேன். ஆப்டி ரீசனிங் டச் இல்லாதனால நிறைய இது விட்டுட்டேன். ஈவன் நானும் வந்து ரீசனிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். டச்சே இல்ல, நான் ஒரு மார்க் கூட போடலைன்னா ஆப்டிடியூட் கூட நான் போட்டுருவேன். ஓகேவா? டச் இல்லட்டா கூட. ஆனா வந்து ரீசனிங் வந்து கண்டிப்பா போடவே முடியல. அதெல்லாம் நான் வந்து எனக்கு அதுல வந்து என்ன இதுல போச்சுன்னா ரீசனிங்லயும் மேக்ஸ்லயும் போச்சு. ஆனா எப்போதுமே ரீசனிங் மேக்ஸ்ல தான் ஸ்கோர் அதிகமா பண்ணுவேன். ஏன்னா எப்படி அதுல வந்து நானும் நினைச்சிருந்தேன் மினிமம் 2 25+25+ எடுத்துருவோங்கிற ஒரு கான்பிடன்ட் தான் போயிருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரியும். ரீசனிங் வந்து என்ன கேட்டுற போறாங்க எப்போதும் கேட்டிருக்க ஸ்டாண்டர்ட் அப்படிதான் போயிட்டு போயிருந்தேன். ஆனா எனக்கு வந்து எல்லாமே எதுல மார்க் வராது நினைச்சோ அதுல மார்க் வந்துச்சு. எதுல மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு வச்சா அது வந்து எனக்கு கவுத்தி விட்டு. ஏன்னா அப்போ வந்து நான் வந்து அவுட் ஆஃப் 18 கொஸ்டின் மட்டும் தான் மேக்ஸே போட்டேன். இது வந்து ஏன் சொல்றேன் பிராக்டிஸ் இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருமே அதான் ஒண்ணு வீக் கான்சென்ட்ரேட் பண்ணணும், வீக் ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா வீக் ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணா ஸ்ட்ராங் ஜோன்ல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். ஆப்டிட்யூட் நான் போட்டுறேன், ரீசனிங் நான் போட்டுறேன்னா ஒரு டச்சாக கட் ஆஃப் வரதுல பாலுக்கிட்ட சொல்லு பாலு ஒரு 3 கொஸ்டின் தான் பாலு 3 கொஸ்டின் போட்டிருந்தா எனக்கு லெவல் 4 வந்திருக்கும். 3 கொஸ்டின்ல போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் பால்கிட்ட பேசியிருந்தேன்.
ஏன்னா அது வந்து ரொம்ப நமக்கு என்ன சொல்றது, எது கரெக்டா நம்மளை காப்பாத்தி விட நினைச்சோமோ அதுவே அந்த இதுல கவுத்து விட்டுச்சு. ஆனா பிராக்டிஸ் தான் வேணும். இப்போ சீரியஸா நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் வந்து மார்க் டெஸ்ட் போட்டு போகல அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஆமா நான் சொல்ல வந்தேன். நான் ஒரு 4 டெஸ்ட், ஒரு மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 4 டெஸ்ட், ரெண்டு டெஸ்ட் போட்டிருந்தா கூட என்ன நானே செல்ஃப் நான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டா ஒரு அனலைஸ் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரியாவது நான் செம்ம ஸ்கிப் பண்றது, இல்லைன்னா பின்னாடி வந்து பாக்குறது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமா இல்ல. நான் வந்து முத எப்போதும் மேக்ஸ் தான் எடுப்பேன். மேக்ஸ் எடுத்தது மேக்ஸ்ல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு சுத்தமா இல்ல. வந்து போறேன், எதுக்கும் ஆன்சர் வரல. ஒரு 10 கொஸ்டின் பார்த்தேன், 10 கொஸ்டின் எனக்கு ஆன்சர் வரல. அதனால நான் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். அடுத்து பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா பின்னாடி ஈஸியா இருந்துச்சு. மேக்ஸ் ரீசனிங் வந்து பின்னாடி நான் ஒரு 7 கொஸ்டின் பார்க்கவே இல்லை அந்த இதுல. ஆனா பின்னாடி இந்த 7 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன். யூசுவலா நம்ம ஓபன் பண்ண உடனே அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஸ்டக் ஆவற மாதிரி தான் இருக்கும். அது ஏனே தெரியாது. ஒரு 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 சின்ன ஒரு பயத்தினாலயோ ஒரு பதட்டத்தினாலயோ அந்த சிம்பிளா இருந்தா கூட அது வந்து ஸ்டக் ஆகும். சோ அந்த நேரத்துல அந்த முதல் क्वेश्चனை கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த சில क्वेश्चன்ஸை பார்த்தா கண்டிப்பா வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகே சரி, இப்போவும் கவி சிஜிஎலுக்கு படிச்சிட்டு இருக்கிறியா? எப்படி 2025 சிஜிஎல் எப்படி அப்ரோச் பண்ண போற? இல்ல உன்னுடைய இப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ரொமோஷன் எக்ஸாம் அது ஏதோ எழுத போறேன்னு சொல்லி இருந்தியா? அது என்னாச்சு? அது வந்து இன்னும் இது வந்து இப்போ இங்க ஒரு பிரச்சனை அதனால ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கு. எப்போதுமே டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து எல்டிசி எக்ஸாம்னு உண்டு. அதாவது இப்போ வந்து நான் குரூப் டில பாயிண்ட்ஸ்மனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாயிண்ட்ஸ்மன் டியூட்டி இப்போ குரூப் டி அப்கமிங் வரதுனால அது நிறைய பேர் வந்து பாயிண்ட்ஸ்மன் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறதா சொல்றேன். பாயிண்ட்ஸ்மன் ஒர்க்னா வந்து ஸ்டேஷன்ல இருக்கும். ஸ்டேஷன்ல வந்து நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து கேட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு யார்டுல 3 யார்டுனா வந்து இப்போ குட்ஸ் யார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ குட்ஸ் வண்டிலாம் வந்துட்டு போகும். அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து வெஹிக்கிளுக்கு வந்து எஃப்சி கொடுக்குற மாதிரி அங்க வந்து குட்ஸுக்கு வந்து நம்ம பிரேக் பிபிசின்னு கொடுத்து அது வந்து ஒரு 15 days வந்து நல்லா ஓடும்னு கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி யார்ட்லாம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 3 இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கும் எப்போதும். ஆனா இப்போதைக்கு பேசிக் பே வந்து உங்களுக்கு 18,000. ஆனா நீங்க வர சொல்ல கண்டிப்பா 8 பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. வந்து ஒரு 35 கிட்ட வரதுக்கு சொல்றாங்க. 30 to 35 கிட்ட வந்து பேசிக் பே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. சோ அப்போ வர சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி பேக் இருக்கும். இன்னொன்னு அலவன்சஸ் இருக்கா? அலவன்சஸ் வந்து உனக்கே சொல்றேன் நானு. ஆமா நைட் டியூட்டி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அலவன்ஸ் உண்டு. அதாவது நீங்க வீக்லி வந்து ஒரு 2 நைட் இல்லைன்னா 3 நைட்ஸ் வரும். அது வந்து ரோஸ்டரை பொறுத்து. இப்போ ரோஸ்டர்னா இப்போ வந்து ஐஎம்ஐ ஸ்டேஷன் சொல்லிட்டு உண்டு. அங்கெல்லாம் வந்து சில இதுல வந்து ஒர்க் வந்து கம்மியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஸ்டேஷன்ல வந்து 12 hours ஒர்க்கு. அதாவது உங்களுக்கு வீக்லி வந்து 60 hours அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு வந்து நீங்க யார்டு இந்த மாதிரி இதுல ஒர்க் பண்ணீங்க, அடுத்து கேட்டுமே வந்து கொஞ்சம் ரஷ்ஷான கேட்லாம் உண்டு. அங்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி வந்து 48 hours. அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. 10 hours, 4 hours, 10 hours சொல்லிட்டு ஒரு லிங்க். இதே மாதிரி அடுத்து ஒரு இது வரும். இதுல வந்து 2 நைட்டு வரும். இப்படி இருக்கும். நைட் டியூட்டி அலவன்ஸ் உண்டு. அதுக்கடுத்த வந்து இயர்லி வந்து ட்ரெஸ்ஸிங் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம யூனிஃபார்ம் தான் நமக்கு. அடுத்து வந்து மாத்தி போடுவாங்களா? அதாவது அந்த 48 hours ஒர்க் அண்ட் 60 hours ஒர்க் அது மாத்தி போடுவாங்களா எப்படி? அது வந்து ஸ்டேஷன்ஸை பொறுத்து, நம்ம ஸ்டேஷன்ஸை பொறுத்து, கேட்டை பொறுத்து. அது வந்து அந்த இடத்துல என்ன இருக்கோ, உங்களை போஸ்ட் பண்ற இடத்துல என்ன இருக்கோ அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன் வாங்கி நீங்க ப்ரொமோஷன்ல வந்து நான் பாயிண்ட்ஸ்மன் ஏவா பாயிண்ட்ஸ்மன் பில இருந்தா பாயிண்ட்ஸ்மன் ஏவா ப்ரொமோஷன் ஆகி யார்டுக்கு வந்தேன். ப்ரொமோஷனுக்கு salary இன்கிரிமென்ட்டும் இருக்குல்ல? ஆமா, ப்ரொமோஷனுக்கு salary இன்கிரிமெண்ட் உண்டு. இப்போ 18,000 அதுக்கு அடுத்து ப்ரொமோஷன் வந்து 1900 தான். சோ அந்த இது அது இருக்கும். அடுத்து எத்தனை பாயிண்ட்ஸ்மன் உங்க கூட வர்க் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஷன்ல? சும்மா ஸ்டேஷன்லனா ஒரு பாயிண்ட்ஸ்மன், அதாவது இண்டிபெண்டன்ட் ஸ்டேஷனா இருக்கும் தெரியுமா? ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பாயிண்ட்ஸ்மன் இருப்பாங்க. அதே மாதிரி கேட்லயும் ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்மன் தான். அவங்க இதுல வந்து ரோஸ்டர் படி, அதாவது அவங்கள ஒரு கேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 hours ரோஸ்டர்னா 3 பேர் இருப்பாங்க. இதே இது 48 hours ரோஸ்டர், வீக்லி 48 hours ரோஸ்டர்னா 4 பேர் அந்த கேட்டுக்கு வந்து இது நாமினேட் பண்ணிருப்பாங்க.
இதே இது Okay. யார்டுலன்னா ஒரே டைம்ல உங்க கூட ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. யார்டுல என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னா குட்ஸ் அதான் சொன்னோம்னா குட்ஸ்ல வண்டி வரும். அதுல வந்து ஏதாவது ஒரு நல்ல வண்டி ஏதாவது வண்டியில வந்து ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்றதுக்காக அதை வந்து சிஎன்டபிள்யூ ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க இதுல போய் அவங்க ஒர்க் பண்ற இடத்துல போய் அதை கட் பண்ணி தனியா போய் அங்க போய் வச்சு அவங்க ரிப்பேர் பார்த்து தருவாங்க. திருப்பி அதை கொண்டு வந்து இங்க வந்து இது பண்ணணும். அதே மாதிரி சில பெட்டிகளை வந்து மாத்தி போட சொல்லுவாங்க. இது பொசிஷன் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த இதை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம போய் கட் பண்ணி அதை தனியா எடுத்துட்டு திருப்பி அதை மாற்றுறது, அந்த பைப் மாற்றுறது, இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். கொஞ்சம் 4 பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைம் போறது ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். பட் என்னன்னா அதே மாதிரி கேரியர் growth எப்படி இருக்கணும்னா, இப்போ வந்து குரூப் டி ஸ்டாஃப் பொறுத்தவரை பரவாயில்ல. இங்க பாரு, கஷ்டமா இருக்குன்னா அது கஷ்டம் தான். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடட்டும். நம்ம எப்போதுமே வந்து ஒரு வேலையை குளோரிஃபை கஷ்டமா பண்ணி இருக்குன்னா சொல்லாம எல்லாருமே கஷ்டம். இப்போதைக்கு எல்லாரும் அதுதான் ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது. எல்லாருமே வந்து குரூப் டி ஸ்டாஃப்ல குரூப் டிலேயே எல்லாரும் படிச்சிருப்போம். இப்ப எல்லாரும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருப்போம். ஆனா இது வந்து 10th கிரேட் தான். எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து ஒரு பினான்சியலா ஒரு சப்போர்ட் வேணும் என்கிற ஒரு இதுலதான் எல்லாருமே மெஜாரிட்டி பர்சன்ஸ் மெயினா ஸ்டார்ட் பண்றது அதுதான். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பினான்சியலா ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பீங்க. அப்படிங்கும் போது நீங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ரொம்ப எஃபர்ட் போடாம கொஞ்சம் ஈஸியான இதுல வந்து ரன்னிங் இருக்கிறதுனால நிறைய பேர் அதுல வந்து நெக்லெக்ட் கழிச்சிருவாங்க. அப்படின்னா நீங்க அதுல கிடைக்கிறது நீங்க வந்து அதுல ஈஸியா நீங்க உள்ள வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மத்ததை கம்பேர் பண்ண சொல்ல இதுல ஈஸியா கொஞ்சம் உள்ள வந்துடலாம். அப்படிங்கும் போது உங்களுக்கு உங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து உங்களுக்கு பினான்சியலா அசிஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க அது வந்து எல்லாருமே அவங்களோட இதுதான். நான் வந்து 5 வருஷமா இதே இதுலதான் இருக்கேன். நான் கிடைக்கலன்னா இது என்னோட இதுதான். நான் தான் அது தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்கியூஸ் நிறைய சொல்லலாம். ஆனா அது எக்ஸ்கியூஸ் நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, எக்ஸ்கியூஸ் சொல்லாம ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகி போனவங்களும் இருக்காங்க. என் கூடயே வந்தவங்கள 2 பேர் வந்து சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கா 2 பேர் போயிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஆரம்பத்துல உங்க ஃபேமிலிய வந்து ஒரு பினான்சியல் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேரியர் growthன்னு பார்த்தோம்னா இருக்கு. ஆனா வந்த உடனே இருக்கா அப்படின்னா இல்ல. இப்ப வந்த உடனே உங்களுக்கு ஜிடிசி எக்ஸாம்னு உண்டு. அதாவது ஜோனல் லெவல்ல இந்த ஜிடிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. குரூப் டி ஸ்டாஃப்ஸ் அடுத்து எல்லாருமே எழுதுற மாதிரி. அதை வந்து நீங்க இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலுமே நீங்க அதுக்கு நோட்டிபிகேஷன் அன்னைக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எலிஜிபிள். இப்போ ரீசெண்டா வந்து லாஸ்டா குரூப் டி ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ ஜிடிசி எக்ஸாம் போட்டிருந்தாங்க. அதுல வந்து அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அவங்க நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இப்போ ஜிடிசி பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல இருந்து லெவல் 6 வரை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை போஸ்ட்டை பொறுத்து ஏஎல்பி கண்டக்ட் பண்ணுவாங்க, கார்டு கண்டக்ட் பண்ணுவாங்க லெவல் 5. அடுத்து எஸ்எம் வந்து இதுவரை கண்டக்ட் பண்ணல. லாஸ்டா கண்டக்ட் பண்ணது ஏஎல்பி அண்ட் கார்டு டெக்னீஷியன் இந்த 3 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நான் வந்து எழுதியிருந்தேன். எனக்கு டெக்னீஷியன் கிடைச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து வேற ஏதாவது நான் வந்து இப்போ மதுரை டிவிஷன்ல ஒர்க் பண்ணேன். இன்னும் டெக்னீஷியன் வந்து லெவல் 2 தான். நான் ஏற்கனவே லெவல் 2க்கு வந்துட்டேன். அதனால நான் வந்து அது போகல. எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வேற டிவிஷன்ல போட்டாங்கன்னா நான் இப்போ வந்து சொந்த ஊர்லயே இருக்கிறேன். வீடு பக்கம். எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளா இருந்ததுனால நான் அது வந்து போகல, எடுத்துக்கல. அதே மாதிரி ஏஎல்பி நான் பாஸ் பண்ணேன் லெவல் 1. இது ஒண்ணு பாஸ் பண்ணேன். ஆனா லெவல் 2 வந்து நான் போகல. எனக்கு வந்து அது என்னோட இதுக்கு வந்து அது செட் ஆகாதுன்னு நினைச்சு வீட்டு பக்கத்துல இருக்கு. நான் வந்து ஒவ்வொருத்தர வீட்டுக்கு நான் டெய்லி போயிட்டு வரணும்னு அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அதனால எனக்கு அது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து டைப் 2 அடுத்த ஸ்டேஜ் வந்து சைக்கோ ஸ்டேஜ் வந்து நான் எழுத போகல. அடுத்து வந்து வேற என்னன்னா இதான் ஜிடிசி எக்ஸாம் வந்து நீங்க எப்பனாலும் எழுதலாம். அதுல கூட நீங்க போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ அடுத்து வந்து என்னன்னா பேசணும் அப்படின்னா நீ சிஜிஎல் 2025 ப்ரிப்பேர் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது இந்த வேலையை பத்தி நீ சொல்ல வந்த. ஓகேவா? சோ உனக்கு இப்போ படிக்க டைம் இருக்கா இல்ல எப்படி? டைம் வந்து இருக்கும். டைம் கண்டிப்பா வந்து இந்த குரூப் டில எங்க பாயிண்ட்ஸ்மன் அந்த இதுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ்லயோ சின்ன ஸ்டேஷன்ஸ்லயோ இல்லாட்டினா கேட்லயோ போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்கும். ஆனா அந்த டைமை எஃபெக்டிவா கொண்டு போறது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து தான்.
ஓகேவா? டைம் வந்து இருக்கும். ஏன்னா வந்து எப்போதும் நமக்கு வண்டி வந்துகிட்டே இருக்க போறது இல்ல. நம்ம வண்டி வர சொல்ல தான் கேட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, அகைன் வந்து நீங்க கேட் லாட்ஜ்ல இருக்க போறீங்க. நீங்க அந்த டைம் வந்து எஃபெக்டிவா கொண்டு போய் நீங்க அடுத்த இதுக்கு வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? அதே மாரி போகலாம். ஆனா நான் வந்து அதான் சொன்னேன்ல லாஸ்ட் 2000 21ல வந்ததுல நான் ட்ரை பண்ணி அதுல போனதுல நான் அதுக்கடுத்து அப்படியே விட்டுட்டேன். அடுத்து வீட்ல இருந்துட்டேன். ஆனா இப்போ எனக்கு வந்து ஐடியா இருக்கு. இப்போ வந்து இப்ப அண்ணன் வந்து இந்த திருநாப்புல வந்தாரு. இப்போ இப்படி ஒரு நம்ம நான் ஏற்கனவே அண்ணன் வந்து சந்துரு மேக்ஸ்ல வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பவும் எங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. நம்மளா எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம்டா. ஏன்னா அவருக்கு அண்ணனுக்கு வந்து இருந்தே அவர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே அவருக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் அவர்தான் வந்து கிளாஸ்லாம் எடுத்தாரு. அவர் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாரு. அதாவது அவர் வந்து அப்போ வந்து எம்டிஎஸ் தான் பாஸ் பண்ணி வச்சிருந்தாரு. எப்போ இல்ல அதான் 2018 ஆக்சுவலா அவர் என்ன எம்டிஎஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் ஆனது அதான். ஈவன் சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து யாருமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்லயே வந்துட்டு நீங்க ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா இது நான் வந்து சாட்டர்டே சண்டே படிக்கலாம்னு வருவேன். ஆனா ஃபுல் டைம் இது பண்ற மாதிரி வரணுங்கிற இது இருக்காது. ஆனா சாட்டர்டே சண்டே நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஒரு ஹாஃப் டேவாவது படிக்கணும். அந்த கான்செப்ட்ல வருவேன். ஆனா அந்த டைம்ல நீங்க ஃபுல் ப்ரிப்பரேஷன் அப்ப பண்ணிட்டு இருக்கப்பே வந்துட்டு ஈவன் நீங்க எம்டிஎஸ் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் அப்ப இருந்தே நாம பாத்துட்டு இருக்கனால அந்த இது தெரியும். ஆமா, அந்த அப்ப இதுல இருந்தே நம்ம பார்த்துதான் இருக்கோம்ல. அண்ணன் எம்டிஎஸ்ஆ இருந்துகிட்டு எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க அதுக்கப்புறம் வருவாரு. ஈவினிங் அதாவது அதே அவருக்கு மாதிரி வந்து இன்னொன்னு என்னன்னா கஷ்டப்பட்டு எவனாவது ஒருத்தன் சொல்லுங்கடா, 2 பேரும் சொல்லி யாருக்கும் அதானே போடாம பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நம்ம அதான் வந்து இருங்க வாங்க அதே வாங்க மாதிரி நான் ஒண்ணு வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப எல்லாருமே யோசிப்பாங்க என்னன்னா, இப்ப எக்ஸாம் நான் படிச்சுட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். எப்பவுமே இப்ப நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க கிடைக்கலன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெட்டர். ஏன்னா உங்களுக்கு டைம் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப ஈவன் வந்துட்டு இப்ப கவி வந்து குரூப் பில செலக்ட் ஆனது 6 months 1 yearல செலக்ட் ஆயிட்டாரு. அவர் செலக்ட் ஆன உடனே ஓகே செலக்ட் ஆகி போயிட்டாரு ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே நம்ம என்னடா செலக்ட் ஆகலன்னு சொல்லி எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஃபீல் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது இல்ல நார்மலா எல்லாருக்கும் அது கிராஜுவலா இருக்கிறது தான். ஆனா என்னன்னா எனக்கு இருந்த இன்னொரு பாசிட்டிவ்னஸும் அதான் என் கையில மறுபடியும் 24 hours இருக்கு. அவர் ஒர்க்குக்கு போயிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு ஓகே 6 months அவர் எஃபர்ட் போட்டு வந்தாரு ஒரு ஜாப் கிடைச்சிட்டு போயிட்டாரு. நான் கிளியர் பண்றதுக்குலாம் எனக்கு 2017லயே நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி 2018ல தான் நம்ம எல்லாருமே அப்படியே டீம் வந்து அங்க இருந்து அப்படியே பண்ணது. எனக்கு வந்துட்டு நான் எம்டிஎஸ் ஜாயின் பண்றப்பே 2021 ஆயிடுச்சு. 4 years கேப் எடுத்துருச்சு. ஆனா அந்த 4 yearsல எனக்கு இருக்க ஒரு பிளஸ் என்னன்னா அந்த 4 years நான் நல்லா படிக்க முடிஞ்சுச்சு. என்னோட வீக் ஏரியாஸ் எல்லாம் என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே வந்து இதாயிடுச்சு. அதான் இப்ப எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா உங்க கையில டைம் நிறையவே இருக்கு. என்ன படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் ஒரே வருஷத்துல பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்க்காங்க. ஆனா நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறப்ப பாத்திருப்பீங்க கொரோனானால ஒரு 1 year மறுபடியும் வந்து எக்ஸாம் இதனால ஒரு 1 year போயிடுச்சு. அப்படியே அந்த ரிசல்ட் ப்ராசஸே தள்ளி போயிடுச்சு. எவ்வளவு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கட் பண்ணி இப்பதான் எல்லாமே ஓரளவுக்கு பாஸ் பண்றாங்க. சிஜி எல்லாம் 4 டயர் இருக்கும். 4 டயர் எக்ஸாம் முடிச்சுட்டு நமக்கு பண்றதுக்குள்ள 2 வருஷம் ஆயிரும். அந்த மாதிரிதான் நார்மலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு டயர் 1 டயர் 2 ஓட பினிஷ் பண்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி இப்ப ஜாப் நேச்சர்ல பாத்தீங்கன்னா அதான் அது இப்ப அந்த ஃபர்ஸ்ட் சொல்லு ஃபர்ஸ்ட் நீ எம்டிஎஸ் செலக்ட் ஆன ஆமா அதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஆமா அதுக்கப்புறம் ரயில்வேஸ்ல செலக்ட் ஆன அதான் 2021ல ஆக்சுவலா 2017ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது. 2021ல எம்டிஎஸ்ஆ ஜாயின் பண்ணியாச்சு வீவர் சர்வீஸ் சென்டர்ல. அங்க எம்டிஎஸ்ஆ ஜாயின் பண்ணோன்னு ஓகே நம்ம அந்த 10th லெவல் குவாலிஃபிகேஷன் அதுதான் என்னன்னா ஓகே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஈவன் அதுக்கு அடுத்து நம்மளோட ஒரு லெவல் கூட உள்ளவங்களே வந்துட்டு என்னன்னா 12th லெவல்ல தான். இப்ப எல்டிசியா கிளியர் பண்ணி உள்ள வந்தவங்களே 12th லெவல் பாஸ் ஆயிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அப்படியே வந்தவங்க. எனக்கு போன உடனே சொன்னதே வந்துட்டு என்னன்னா எங்க ஆபீஸ்ல யூ ஆர் ஹைலி குவாலிஃபைடு ஃபார் திஸ் ஜாப். நீ 10th லெவல் குவாலிஃபிகேஷன்ல தான் வந்திருக்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சிருப்போம் நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம முடிச்சுட்டு உள்ள போயிருக்கோம் நினைப்போம். நம்ம ஒரு ஆஃபீஸ்க்குள்ள ஒரு நேச்சருக்குள்ளன்னு போயாச்சுன்னா நம்மளோட டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் வந்து ஒருத்தரா பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு வந்துட்டு அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. உன்னோட டெசிக்னேஷன் என்ன உன்னோட ஒர்க் நேச்சர் இது உன்னோட டெசிக்னேஷன் இது உன்னோட ஒர்க் நேச்சர் இது. ஓகே என்னோட டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஒர்க் நேச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சது. ஓகே என்னால பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வந்த உடனே நான் அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவன் மார்னிங் 9 to 5 ஜாப் தான். ஸோ எனக்கு நைட் டியூட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈவன் கவியோடது போயிருந்தா கூட என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு எனக்கு தெரியல.
என்னோட ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்துட்டு 9 to 5 ஜாப்னால எனக்கு மார்னிங்கும் டைம் கிடைச்சது, நைட்டும் டைம் கிடைச்சது, சாட்டர்டே சண்டே லீவ். ஸோ எக்ஸாம் படிக்கிறதுக்கு எனக்கு போதுமான டைம் இருந்துச்சு. நான் அடுத்த ஒரு வித்தின் ஒரு 1 இயர்ல அடுத்து நம்ம கேட்கணும். அதே மாதிரி இன்னொன்று வந்து எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு 1 மார்க் 2 மார்க் அதுல எல்லாம் ஃபெயில் ஆவாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு நான் சொல்றது என்னன்னா, இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்க, இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டீங்க, இன்னும் ஒரு லெவல் தான் ஒரு இது. எப்பவுமே வந்துட்டு நம்ம நல்லா படிச்சிருப்போம், எல்லாமே நல்லா பண்ணியிருப்போம், கடைசி ஒரு இதுல போயிட்டு நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பேக்டர்னால நமக்கு அது கிளியர் ஆகாம போற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் ஒரு டைம் ஒரு எஃபர்ட்டா அதை போட்டுருங்க. ஏன்னா ஜென்ரலா எல்லாருமே அதை ஃபீல் பண்றாங்க. இப்ப நான்லாம் எனக்கு எக்ஸாம் ஒரு மார்க்ல போனோன்னா ஒரு 2 நாள் தூக்கமே வரல. சிஹெச்எஸ் எல்லாம் ஒரு 1.4ல விட்டேன். அது ஒரு 2 நாள் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் அடிச்சிருந்தாலே 2.5 மார்க் வந்திருக்கும். ஈவன் நம்ம அதை கூட மாத்திருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு மொத்தமா வேற இது போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற டைம் அடுத்து யூட்டிலைஸ் பண்ணாலே அதுக்கடுத்து நம்ம க்ரோ ஆகலாம். நமக்கே அந்த இது ஃபீல் பண்ண முடியும். அதுமாதிரி இப்ப நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன இத்தனை பேர் எழுதுறாங்க, லட்சக்கணக்கில் எழுதுறாங்க, ஆனா போஸ்டிங் இவ்வளவுதான் இருக்கு, கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்க போகுது அப்படிம்பாங்க. அது கரெக்ட் தான், கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்க போகுது. ஆனா நீங்க ப்ராப்பரான எஃபர்ட் யார் யாரு போட்டாங்களோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த இந்த ஸ்டாட்ஸ்ல பாத்தோம்னா எவ்வளவு பேர் வேணாலும் அப்ளை பண்ணட்டுமே, கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேருக்குள்ள மட்டும்தான் போட்டியே இருக்கும். இருந்தாலும் சரி எல்லாரும் ஆனா நினைக்கிறது என்னன்னா 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்கான், 50 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் அப்ளை பண்ண 50 லட்சம் பேரே காம்படிஷனே கிடையாது. ஒரு எக்ஸாம் எடுத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க 50,000 to 1 lakh இவ்வளவுதான். ஆனா என்ன அந்த 50,000 to 1 lakh வந்து இயர் பை இயர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுல என்ன ஆயிடுவாங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு நம்ம நிறைய வருஷம் ப்ரிப்பேர் பண்றேன்னு நினைப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா அடுத்த ஜென்ரேஷன் வர்றப்ப அவங்க ஃபுல்லாவே மோல்ட் ஆகி வந்துடுறாங்க. உள்ள வர்றப்பே அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் உள்ள வர்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வர்றாங்க. காலேஜ் படிக்கிறப்பே அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால அது ஒரு இது அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா நம்மளோட வீக் ஏரியாஸ் என்னது, நம்மளோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்னது, அது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கணும். அது மாதிரி பார்த்து வச்சு நம்ம எக்ஸாம்ஸ் பிக் பண்றப்பயுமே அது மாதிரி பிக் பண்ணுங்க. இப்போ இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும், நான் 100 கொஸ்டின்ல 80 கொஸ்டின் நான் இங்கிலீஷ் போடுவேன்னா ஸ்டெனோ எடுத்தேன்னா ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஆப்டி ரீசனிங் நல்லா போடுவேன் அப்படின்னா நம்ம மீதி இருக்க ஜென்ரல் எக்ஸாம்ஸ்ல மீதி எல்லாமே டச் பண்ணி விட்டுக்கலாம். ஆப்டி ரீசனிங் வந்து எடுத்துட்டு நான் ஜிகே கொஞ்சம் டச் பண்ணிடுவேன்னா நம்ம என்டிபிசி கிளியர் பண்ணிடலாம். அப்ப ஆப்டி ரீசனிங் நான் ஓரளவுக்கு ஜிகேவும் நான் வச்சிருக்கேன், இங்கிலீஷ் எனக்கு ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிடுவேன், ஈவன் 25 நான் 20+ போட்டோம்னா கண்டிப்பா நீங்க எஸ்எஸ்சிக்கு உள்ள வந்துடலாம். அதான் நம்ம சொல்றது எல்லாத்துக்குமே. சரி, இப்போ நீ பாக்குற ஒர்க் நேச்சர், நான் பாக்குற ஒர்க் வந்துட்டு ஆக்சுவலா என்டிபிசில கிளியர் பண்ணி போயிருந்தேன்னா என்டிபிசில வந்துட்டு இது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இது வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா. ஆக்சுவலா இது வந்து இப்ப என்டிபிசில எப்படின்னா டயர் 1 டயர் 2 வச்சிருப்பாங்க. டயர் 2 முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு டைப்பிங்னு ஒரு டெஸ்ட் குவாலிஃபை ஆகணும். அந்த டைப்பிங் டெஸ்ட்ல வந்து நம்ம குவாலிஃபை. அந்த டைப்பிங் டெஸ்ட் எப்பவுமே வந்துட்டு நான் சொல்றேன், என்டிபிசி ஆஸ்பிரண்ட் சொல்றது அந்த டைப்பிங் நல்லா பண்ணிடுங்க. ஏன்னா டைப்பிங் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 விஷயம் பெனிஃபிட் என்னன்னா, டைப்பிங் நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாப் நேச்சர் வந்து 9 to 5 ஜாப்ல போய் நீங்க உட்கார்ந்துடலாம். மார்னிங் 9 to 5ல போயிடலாம். அது மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். இல்லைன்னா சாட்டர்டே லீவ் இருந்தா கூட உங்களுக்கு இதாகிற மாதிரி இருக்கும். இது ஒரு பெனிஃபிட். இன்னொன்னு என்னன்னா, நீங்க டைப்பிங் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலுமே உங்களுக்கு டைப்பிங் வச்சு ஈஸியா உள்ள போயிடலாம். ஏன்னா இப்ப மற்ற ஜாப்ஸ் இப்ப சீனியர் கமர்ஷியல் கிளர்க் இல்லைன்னா சீனியர் கமர்ஷியல் கிளர்க் இந்த தடவை இல்லை, ஒருவேளை இந்த குட்ஸ் கார்டு, அப்புறம் வந்துட்டு குட்ஸ் கார்டுக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது மாதிரி இப்போ சிசிடிஎஸ் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஜாபுக்குலாம் வந்துட்டு டைப்பிங் இல்லாம இருக்கும். ஸோ டைப்பிங் இல்லாம இருந்தா கட் ஆஃப் ஜாஸ்தி வச்சிருவாங்க. ஆப்வியஸா நமக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்று ஃபில்டர் பண்ற ப்ராசஸ் தான். இப்போ டைப்பிங்ல வந்துட்டு என்னன்னா நிறைய பேர் அது கான்சன்ட்ரேட் பண்ணாம இருப்பாங்க. டைப்பிங்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணீங்க. எப்பவுமே வந்துட்டு நம்ம ஒரு நேரோ மைண்டட்ல ஒரு இது அப்ரோச் பண்ணாம ஒரு பிராட் மைண்டட்ல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்றப்ப. ஸோ நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ உங்களுடைய செலக்ஷன் ப்ராசஸ் அது ரொம்ப கம்மி பண்ணும். நம்ம இல்ல நம்மளே ஆனா யோசிச்சிருப்போம்ல. இப்ப இவரு ஜெய்கோஷ் அண்ணா அந்த இன்டர்வியூல நம்ம பார்த்துருப்ப சொல்லுங்க, அவர் வந்துட்டு ஸ்டெனோ படிக்கிறப்ப நம்ம எல்லாம் திங்க் இப்ப என்னது ஸ்டெனோ படிக்கிறப்ப ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, இவருக்கு எப்ப பாஸ் பண்ண போறீங்க. ஜென்ரலா நான் நினைச்ச தாட் எல்லாருக்குமே அது தோணும். ஏன்னா இப்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். இப்ப ஸ்டெனோன்னா அவருக்கு ஸ்டெனோ ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, இதை விட்டா எப்படின்னா அப்ப அதுலயுமே அவர் நமக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டினாரு. ஸ்டெனோலயே வந்துட்டு இஎஸ்ஐசி இருக்கு, இஎஸ்ஐசில அவர் ஸ்டெனோ கிளியர் பண்ணி போயிருந்தாரு. அப்புறம் வந்துட்டு அதான் வந்துட்டு இன்கம் டாக்ஸ்ல போயிருந்தாரு. சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இஎஸ்ஐசில ஒர்க் பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் போயிருந்தாரு.
அதான் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு அந்த திங்கிங் நேச்சர் எல்லாமே டிஃபர் ஆயிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ராங் ஜோன் வீக் ஜோன் இருக்கும். அதே எது இன்ட்ரெஸ்ட் ஏரியான்னு இருக்கும். எப்பவுமே ஒரு எக்ஸாம் பிக் பண்றப்ப அதை அந்த அந்த மோட்டிவ்ல பிக் பண்ணா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சிருக்க விஷயத்துல நம்ம இறங்கணும்னா நம்ம கண்டிப்பா ஈஸியா இது பண்ணிடலாம். இன்னும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம இன்ட்ரெஸ்ட் போடணும். இப்ப தெரியாத விஷயங்கள்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டும் இருக்கணும். அதே மாதிரி இப்ப ஸ்டார்டிங்ல வந்துட்டு எல்லா சப்போர்ட்டுமே இருக்கும். வித்தின் ஒரு 1 இயர் 2 இயருக்கு வந்துட்டு நமக்கு எல்லா சைட்ல இருந்து எல்லா சப்போர்ட்டும் வர மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தாண்ட அந்த சப்போர்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம தான் ஓவர் கம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி எடுத்துட்டோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை முடிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்டோட இருந்து நம்ம பண்ணணும். அதுதான் நம்ம சொல்றது. எப்பவுமே எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைக்காதீங்க எல்லாருமே. ஏன்னா உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு. இப்ப நீங்க போக போக ஒரு எக்ஸாம்ல போய் இங்க டக்குன்னு கிளியர் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு ஒரு பிரைவேட் ஜாப்ல ஜாயின் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் நீங்க எடுக்க உங்களுக்கு வந்துட்டு டைம் கம்மியாயிடும். டைம் கம்மியாயிடுச்சுன்னா உங்களால வந்துட்டு மறுபடி இப்ப இருக்கிற இதை வந்து போட முடியாது. இது கன்ஃபார்ம் சொல்லிதான் ஆகும். ஏன்னா இப்ப அதுல ஒரு நான் கிளாரிட்டி வேணும் மைண்ட்ல. கிளாரிட்டி வேணும். கண்டிப்பா இதுதான் பண்ண பண்ண போறேன் போறேன் அப்படிங்கறதுல ஒரு அப்படிங்கிறது கிளாரிட்டி. கண்டிப்பா அது இருந்தாலே நமக்கு போதும். அதுல நிறைய பிளக்சுவேஷன்ஸ் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம யாரு நிக்கிறாங்களோ அவங்கதான், அவ்வளவுதான். ஓகே, அதெல்லாம் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுதான். அடிச்சுடுறான் அவ்வளவுதான. சும்மாதான ஏதோ சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டு இருந்த, திடீர்னு என்ன இந்த பக்கம் வர. இல்ல உண்மைதானா கவி, நீங்களே சொல்லுங்க. நம்ம இன்ஸ்பயர் ஆனது யாரு பாரு கழுவி ஊத்த போறாங்க கமெண்ட்ஸ்ல பாத்துக்கோ. இல்ல இல்ல நான் உண்மை ஜெனரலா தானே சொல்றேன். அண்ணன் வந்து ஒரு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பெங்களூர்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு அவருக்கு அப்பமே வந்து அவர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு, பெங்களூர் போய் ஒர்க் பண்ணிட்டு சொல்லி அங்க ஒரு அகாடமில சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு அகாடமில ஜாயின் பண்ணிருக்காரு. ஜாயின் பண்ணிட்டு சொல்ல அவருக்கு என்னன்னா, ஜாப்ல இருந்து இத படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இத வந்து ஜாபும் போய்கிட்டு நம்ம படிக்கிறது கண்டிப்பா முடியாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவருக்கு அப்பவே வந்துருச்சு. அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து அவர் சொல்லுவாரு, கிரெடிட் கார்டு பில்லு வந்து ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சுட்டு முடிக்கிற வரைக்கும் அரியணை சொல்லிட்டே இருப்பாரு. முடிக்கிற வரைக்கும் சீரியஸா அவர் வந்து அதுக்கு அப்புறமும் நான் கட்டிட்டு இருந்தேன்டா. அது முடிக்கிறதுக்காகவே பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கு ஒன்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கடுத்து சென்னையில அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவரோட சர்வைவலுக்காக அவரு வந்து இது பண்ணது. அந்த சுச்சுவேஷன்ல வந்து படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து பேக் போனா வந்து நிறைய இது வந்திருக்கும். ஆனா அவரோட சுச்சுவேஷன் எல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு அதுவே எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. இன்னொன்னு அவரு இன்னொன்னு சொல்லலாம், அவர் வந்து எம்டிஎஸ்ஆ ஜாயின் பண்ணி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க 5 o'clock முடியும். ஆனா அவரு அங்க இருந்து எங்களுக்காக சைக்கிள்ல தான் போவார். அப்போ அந்த பாலோட சைக்கிள்ல அந்த சைக்கிள்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அங்க இருந்து எங்க ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூட் ரீச் ஆகி எங்களுக்கு மே 16 பேட்ச் சொல்லிட்டு 20 மெம்பர்ஸ் உண்டு. இந்த 20 மெம்பர்ஸ்க்கு வந்து அவர் வந்து கிளாஸ் எடுப்பாரு. மே 14th பேட்சுக்கு வந்து ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து நாங்க எப்பவும் ஒன்னா இருப்போம். அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்குனே அவர் வந்து வருவாரு. 6 to 8 வந்து கிளாஸ் எடுப்பாரு. டெய்லி வருவாரு. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து லீவா இருந்துச்சுன்னா அவர் வந்து மார்னிங் 11 o'clockல இருந்து ஈவினிங் வரை கிளாஸ் எடுப்பாரு. அவரோட இது எங்க இதுல வந்து எல்லாருமே பாஸ் ஆகி நிறைய பேர் பாஸ் ஆகி போயிட்டாங்க. ஆனா அது எல்லாத்துமே கிரெடிட்ஸ் வந்து அண்ணனுக்கு எப்பவுமே கொடுப்பாங்க. ஏன்னா அவரோட அந்த இது மேக்ஸ்ல வந்து எங்களை நிறைய இது வந்து சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் எக்ஸாம, அந்த பேஷன் அவரோட ஸ்டோரி இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்பவுமே இருக்கதான் செய்யுது. ஆனா இப்ப டைம் தான் வந்து ரொம்ப டைட்டா இருக்குது. இப்பவே இந்த வீக் கூட நான் ஒரு லைவ் போயிருந்தேன். அந்த டிஃபிகல்ட்டான சம்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பேஜ்ல லைவ்ல டிஸ்கஸ் பண்றாரு. சில வீடியோ மட்டும் தான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன், எல்லாத்தையும் அப்லோட் பண்ணல. அது அப்பவுமே வந்து ஸ்டில் எனக்குள்ள அந்த எனக்குன்னு ஒரு யூனிக் வே இருக்கும் தெரியுமா, அது இப்பவும் வந்துட்டு தான் இருக்குது. அது எனக்கு இப்பவும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகே, அதாவது கரண்ட் ஃபார்ம்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பசங்களுக்கும் அது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அப்பப்போ. ஸோ என்னைய அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அதுவுமே இன்னும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இப்பவும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபுல் டைமா இறங்கணும்னு ஆசையா தான் இருக்குது. பட் பாப்போம், காலம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நல்லதே நடக்கும்.
சரி, இப்போ இந்த எஸ்எஸ்சி ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச சொல்லிட்டே இருந்தாங்கடா நிறைய பேரு. இப்ப நம்ம படிக்கும் போதுமே இந்த வெண்டர் சேஞ்ச் எல்லாம் நடந்துச்சு இல்ல. நம்ம படிக்கப்பதான் டிசிசியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு சுஃபியா ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. அவனுங்க கொஞ்சம் ஆரம்பிக்கும் அந்த இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லணும்னா, அது அந்த வெண்டர் சேஞ்ச் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அது நம்ம கண்ட்ரோல்லயே இல்லாத ஒரு விஷயம். சோ அத பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டு அது மாறினா சிலபஸ் மாறுமா அது மாறுமா இந்த கால்குலேஷன் போடுற நேரத்துக்கு மாறணும். நமக்கு அடுத்து நமக்கு வந்து அப்ப வந்து 100 இருந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நிறைய பேத்துக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. ஏன்னா அப்ப வந்து டிஸ்கிரிப்டிவ் உண்டு இதுல கிடையாது. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் எடுத்த உடனே நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி நிறைய பேர் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்கிரிப்டிவ் இருக்கு சொல்ல இங்கிலீஷ்ல வந்து எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் இதெல்லாம் எழுத சொல்ல நிறைய பேருக்குமே அது வந்து ஒரு பெரிய தமிழ் மீடியத்துல இருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். அதெல்லாம் நமக்கு போறாங்க. டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது அவங்களுக்கு மார்க் அட்வான்டேஜ் இருந்துச்சு. நம்ம இங்கிலீஷ்ல எழுதும்போது நமக்கு அந்த அட்வான்டேஜ் இல்ல. அது வந்து நமக்கு அட்வான்டேஜ் தான் நிறைய இது கொடுத்திருக்கு. இது அத ஒன்ஸ் அந்த சிலபஸ மாத்தும்போது கரெக்ட் சம பாயிண்ட் கவி. இன்னொரு மாத்தும்போது நமக்கு அட்வான்டேஜ் தான் நமக்கு வந்து அட்வான்டேஜ் தான் இருக்கு. இங்கிலீஷ் வந்து சொல்ல போனா ஓவரால் நமக்கு வந்து தமிழ் மீடியத்தை விட நார்த்தை விட இங்கிலீஷ் வந்து சவுத் இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் தான். அதுக்கு வெயிட்டேஜ் அதிகம். அப்படிங்கும் போது இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து சவுத்ல இருந்து கிளியர் ஆகுறாங்கன்னா அதுக்கு இப்போ அது ஒரு பெரிய ஃபேக்டரா தான் இருக்கும் இங்கிலீஷ் வெயிட்டேஜ். ஏன்னா இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தான் வந்திருக்கு இதுவரை. சோ அவன் என்னனாலும் பண்ணிட்டு போட்டுமே. ஆனா நீங்க சிலபஸ் வந்து பெருசாலாம் ஒண்ணு மாத்தி விடுறாங்க. எப்படி மேக்ஸ் இருக்கதான் போகுது, இங்கிலீஷ் இருக்கதான் போகுது. அவன் வந்து ஐயோ நான் 2 பேரும் சிங்க் ஆகிறோம். சரிங்க, எஸ்எஸ்சில வந்துட்டு இயர் பை இயர் ஏதாவது அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப 2015 சிஜிஎல் எப்படி இருந்துச்சு, ஃபுல்லாவே ஆஃப்லைன் இருந்துச்சு. 2015 சிஜிஎல் அது மாதிரி 2016 சிஜிஎல் தான் ஃபுல்லா ஆன்லைன் மோடுக்கே மாத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து 2017 சிஜிஎல்ல மறுபடியும் ஒரு ரிஃபார்ம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. 2017 சிஜிஎல் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ரொம்ப ஹார்டா இருந்துச்சு, ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஈஸியா இருந்துச்சு. அப்ப நார்மலைசேஷன் ஃபேக்டர் கொண்டு வரணும் 2018ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இயருமே இயர் பை இயர் வந்து ஏதோ ஒரு அப்டேட் அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருந்ததுலானே, எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்னு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் வந்து உடனே வச்ச மாதிரி தோணுச்சு. கரெக்டா டயர்ல முடிக்க ஒரு எஸ்எஸ்சிக்கு முன்னாடி எல்லாம் 2 இயர் ஆனா அதுலயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்போ சின்னதா என்ன பாக்குறோம்னா எல்லா எக்ஸாமும் ஒரே ஆட்கள் கிளியர் பண்றாங்கல்ல. சிஜிஎலும் கிளியர் பண்றாங்க. ரீஃபார்ம் கொண்டு வரதாக என் பார்வைக்கு அது ஒரு அந்த இதை கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். அதை கன்சிடர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இந்த ரீஃபார்ம்ல சொல்லிருக்காங்கல்ல, கண்டிப்பா. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம எக்ஸாம் மோட்டிவ்ல எழுதுறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு தெரியும். சோ அதே மாதிரி இப்ப எம்டிஎஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதோட பெட்டர் ஆப்ஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா போலாம் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அவங்கள போய் இன்ஸ்டிங் பண்ணி நம்மளால வந்துட்டு நீ இந்த எக்ஸாம் எழுதாது அதை நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைச்சா நம்ம கண்டிப்பா பண்ணலாம். அதுதான் நம்ம எப்பவுமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம கையில இம்ப்ரூவ் பண்றது நம்ம பண்ணணும். அது வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த தடவை ரீஃபார்ம் பண்றதுல ரயில்வேஸ்ல இப்ப கண்டக்ட் பண்றாங்கல்ல, அதாவது ஒவ்வொரு குரூப்பா ஒவ்வொரு லெவல் 1 லெவல் 2வா போட்டு திருப்பி அவங்களுக்கு லெவல் 2ல இப்போ முதல்ல எடுத்துட்டாங்கன்னா லெவல் 5 அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடைச்சிச்சுன்னா திருப்பி லெவல் 5ல எடுத்துக்கிடுறாங்க. சோ இன் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீஜன் வைஸ் வந்து ரொம்ப டஃப் கால். எஸ்எஸ்சி வந்து ரீஜன் வைஸ் போறது நம்மள விட ஒரு லக்கி பெர்சன்ஸ் கிடையாது. அது பண்ணனா சென்டர்லயே கை வைக்கிற மாதிரி, அதனால அது பண்ண மாட்டாங்க. மேபி அந்த லெவல்குள்ளேயே வெயிட்டிங் லிஸ்ட் ஒண்ணு பண்ணலாம். இல்லைன்னா நான் இதுக்கு முந்தின வீடியோல அந்த கவுன்சிலிங் மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து எஸ்எஸ்சிக்கு மெயில் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி எஸ்எஸ்சியோட வேகன்சிஸையும் ஃபில் பண்ணுங்க. டாப் மார்க் எடுத்தவன முதல் நாள் கூப்பிட்டு இந்த ஊர்ல இந்த போஸ்ட் இருக்கு, அப்போ அவனை செலக்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவங்க அடுத்த நாள் கூப்பிட்டு, அப்பனா இந்த ஊர்ல எனக்கு இந்த போஸ்ட் இருக்குன்னா தெரிஞ்சு நான் உள்ள போவேன். இல்லைன்னா இப்ப நிறைய ஜாயின் பண்ணாமலையும் போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் அவங்க எடுத்துட்டு போலாம். ஆக்சுவலி அவங்க இப்போ அந்த நார்த் நிறைய பேரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் அதுவுமே எல்லாருமே வந்து இப்ப போய் எஸ்எஸ்சி சேர்மனை பார்த்ததா வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம், யூடியூப்ல போட்டுருந்தாங்க. அதுல நிறைய
இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஐடியா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. எஸ்எஸ்சி சேர்மன் வந்து கேட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் என் தரப்புல இருந்து மெயில் அனுப்பியிருந்தேன். எஸ்எஸ்சி எஸ்ஆருக்கும் அனுப்பியிருந்தேன், ஹெட் குவார்டர்ஸ் எஸ்எஸ்சி டெல்லிக்கும் அனுப்பியிருந்தேன். பட் அந்த மெயில்லாம் பாக்குறாங்களா என்னன்னு நமக்கும் தெரியல. ஓகே, பாப்போம். பார்த்து இந்த வருஷம் ஏதாவது ரிஃபார்ம் பண்ணலாம் மேபி. ஆனாலும் அது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வகையிலயும் நம்ம அஃபெக்ட் பண்ணவே கூடாது. நமக்கு ஏற்கனவே படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. சிலபஸ் மாத்த மாட்டாங்களா? சிலபஸ் எல்லாம் என்னதான் மாத்த போறாங்க? பெருசா எல்லாத்தையும் மாத்தி தான் ஓரளவு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எதுவும் மாத்த. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் எழுதி முடிச்சுட்டு ஒரு மார்க் எடுத்து வச்சிருப்பாங்க. நமக்கே தெரியும் ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எல்லாரும் மைண்ட்ல என்ன திங்க் பண்ணுவோம்னா, எந்த யூடியூப் சேனல்ல நம்ம மார்க் கிளியர் ஆகுமான்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதுலயே நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கிளியர் ஆகுமா அப்படிங்கறதுக்காண்டி ஒவ்வொரு யூடியூப் சேனலா பார்த்துருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாம நீங்க அடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு இதா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன்ல இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா அது இதாகும். ஏன்னா நமக்கு அது தோணும், நம்ம நல்லா எழுதிருக்கோம்னா 2 வட்டம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தோணும். ஆனா ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராக்டர்ல ஏதாவது ஆச்சுனாலுமே நம்ம அடுத்த இன்னொரு இதுல நம்ம போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை நம்ம கண்டினியூஸா வச்சுட்டே இருக்கணும். அதுதான் எப்போதுமே ஒரு ப்ரிப்பரேஷன்ல உள்ள வரும்போது அது 2 இயரா தாண்டா பாக்கணும். இப்போ நான் 2017 சிஜிஎல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அகைன் 2018 சிஜிஎல் தான் செகண்ட். அதுதான் நமக்கு கிளிக் ஆச்சு, கிடைச்சது. ஸோ நான் 2017 கிடைக்கலன்னு விட்டுருந்தாலும் வேலைக்கா இருந்திருக்காது. ஸோ எப்போதுமே அது 2 யோசிக்கணும். அது அந்த மென்டாலிட்டி நான் டெவலப் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேருக்கு உடனே ஒரு 6 மாசத்துல கிளியர் பண்ணும், 1 வருஷத்துல கிளியர் பண்ணணும் கொஞ்சம் அவசரப்படுறாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க எல்லாருமே. ஸோ அதை கொஞ்சம் நிதானமா ஆக்கி, ஒருவேளை இந்த சிஜிஎல்ல டிஏ எடுக்கிறீங்க, டிஏ செலக்ட் ஆகுறீங்கன்னா அடுத்த சிஜிஎல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை செட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னாடா, மேக்ஸ் நான் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் நான் பாக்குறேன், ஆனா திருப்பி ஏதாவது சம்ஸ் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு சால்வ் பண்ண, இப்படி எல்லாம் கேக்குறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க 2 பேரும்? இதுக்கு என்னன்னா ரிமெம்பர் பண்றது, அதாவது அவங்க யாருக்குமே இப்போ ஒரு திருப்பி ஒரு டாபிக்க படிச்சிட்டோம்னா திருப்பி அதை போய் திருப்பி அதே வீடியோஸையோ இல்லைன்னா அதே டாபிக்கோ பார்க்கணும்னு தோணாது நிறைய பேருக்கு. அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, அவங்க ஒண்ணு உங்களுக்கு ஃபுல்லா முடிக்கலனாலும் பரவாயில்ல, டெஸ்ட் போட்டாதான் அந்த கொஸ்டின்ஸை நீங்க கிராஸ் பண்ணுவீங்க அந்த டாபிக்ல. அப்படின்னாதான் அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. அப்படின்னாதான் அதுல வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சு திருப்பி அந்த இதை நீங்க போய் பாப்பீங்க. நிறைய பேர் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போவாங்க, டெஸ்டே போட மாட்டாங்க. படிப்போம் படிச்சுக்கிடுவோம், மார்க் குறையா வந்தா இப்போ 200 மார்க்கு 100 மார்க்கு கீழெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கே இதாகும். நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சுக்கிட்டே தான் போவாங்களே தவிர்த்து டெஸ்ட் போட மாட்டாங்க. ஆனா நீங்க படிச்சுட்டு போறதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா நம்ம எப்படி ஒரு 100% படிக்கணும்னா நம்ம மைண்ட்ல நிக்கிறது 30% என்னமோ தான் நம்ம மைண்ட்ல அப்படி படிச்ச உடனே கிளிக் ஆகி நிக்கிறது. மீதி 70% என்னமோ ரிப்பீட்டடா நீங்க படிக்க தான் ஏறும். ஆனா இது டெஸ்ட் போட்டீங்கன்னா நீங்க அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த டாபிக். இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுறீங்க, இப்போ ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் வருதுன்னா அது நீங்க போடுறதுல உங்களுக்கு முடியலன்னா அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க தெளிவா இல்ல, அப்புறம் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இதுல மட்டும் கிடையாது. இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஏதோ ஒரு டாபிக்ல நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அந்த இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச்ல எல்லாம் மார்க் அப்படி சாலிடா ஃபுல்லா வர மாதிரி ஒரு 4 மார்க் 5 மார்க் இருக்கும். அப்புறம் அதுல ஒரு செட் டைம் இதுதான் லாஜிக் அப்படின்னு இருக்கும். அதை திருப்பி போய் நீங்க பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதுக்கு அடுத்த ஜிகேலயுமே எதுல அதிகமா எந்த டாபிக் இப்போதைக்கு ரீசெண்டா அதிகமா கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படின்னா அதை போக்கஸ் பண்ணி படிக்கலாமான்னு சொல்லிட்டு. சோ அப்படின்னா டெஸ்ட் தான் இதுக்கு ஒரு சரியான வழியா இருக்க முடியும். நம்ம இங்க மார்க்கே வரலட்டாலும் பரவாயில்ல, ஒரு 30 மார்க் 40 மார்க் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போட்டு நீங்க அதை கத்துக்கிட போறீங்கன்னு போடணும். நீங்க மார்க் எடுக்கிறதுக்காக போடல. நீங்க எதுல வீக்கா இருக்க போறீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நீங்க இந்த டாபிக்கா முடிச்சுட்டேன், இந்த டாபிக் எல்லாம் வந்தா நான் எழுதிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது இல்ல. நீங்க எதுல வீக்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் ஒரு பெரிய ரொம்ப மேஜர் ஸ்ட்ரோக்கா இருக்கும். அதனால டெஸ்ட் போட்டாதான் நீங்க அதை அனலைஸ் பண்ண முடியும் என்ன கேட்டா. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா,
இப்ப நமக்கு வந்துட்டு ஒரு சம்ம அந்த இது வரல அந்த மாதிரி தோணுச்சுன்னா ஏதோ ஒரு நியூ விஷயம் நியூ கான்செப்ட் வந்து டப்பு நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல. அதுதான் மெயின் ரீசன். ஸோ வந்துட்டு அப்ப அந்த நியூ விஷயம் வந்துட்டு அந்த மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல, ஓகே அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த அந்த அப்பனா என்ன அர்த்தம், நம்ம மைண்ட்ல வந்து அந்த டாபிக் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிளாரிட்டி கம்மியா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து திரும்ப ஒரு வாட்டி ரிவைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம் போடுறாங்க, எக்ஸாம் போடுறப்போ வந்துட்டு என்ன பண்ணா அந்த எக்ஸாம் போட்டதே திரும்ப பார்க்கணும். இப்ப நம்ம கரெக்டா அட்டன் பண்ணிருக்கோம்னா அந்த கொஸ்டினே திரும்ப பார்க்கணும், ஏன் ரொம்ப டைம் எடுத்து அட்டன் பண்ணிருக்கோம்ட்டு. அது மாதிரி தப்பா அட்டன் பண்ணிருக்கோம், இல்ல வந்துட்டு ராங் அட்டம், இல்லைன்னா மிஸ்டு கொஸ்டின்ஸ், ஸ்கிப்டு கொஸ்டின்ஸ், அது மாதிரி இருந்தாலுமே அது ஏன் தப்பா பண்ணிருக்கோங்கிறத பார்த்து ஈவன் நம்ம ஒரு கொஸ்டின் அந்த இதுல தப்பா பண்ணியிருந்தாலும் அந்த டாபிக் வைஸே நமக்கு சுத்தமாவே ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அந்த டாபிக் வைஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். அப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் ஸ்லோ பை ஸ்லோவா வந்துட்டு அது ஒரே ஒரே டெஸ்ட்ல அந்த எஃபெக்ட் வராது. ஒரு 2 3 ஆன்லைன் போட 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 இப்ப ஒரு கொஸ்டின் ஒரு தப்பா விட்டுருப்போம், அடுத்த வாட்டி அதை நம்ம பாக்குறப்பதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கு அடுத்த திருப்பு தான் வந்துட்டு நம்ம அந்த படிச்சதை நம்ம யோசிச்சு நம்ம அந்த டெஸ்ட்ல அப்ளை பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஒரு 4 டெஸ்ட் போட்டப்பதான் அது நார்மலா கொஸ்டின். இதே மாதிரிதான் எல்லாருக்குமே ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இன்டென்டா இருக்கும். ஒரு கத்துக்கிறதுக்கான ஒரு ஆர்வமும் ஒரு பேஷன்ஸும் இருந்தாலே அதே போதும். மாதிரி இன்னொரு விஷயம் பேஷன்ஸ் என்னன்னா, அந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஃபெமிலியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கு அதை கொண்டு வரணும். அந்த அளவுக்கு அந்த அப்ரோச் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம சில இதுக்கெல்லாம் ஷார்ட் கட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா. டைரக்டா இந்த அது சம் மாதிரி கேட்டா இந்த இதுல இந்த வேல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். வித்தின் ஒரு 1 மினிட்ஸ்ல 30 செகண்ட்ஸ்லயே கூட போட்டுறான். ஆனா அந்த கொஸ்டின்ஸை நீங்க வந்து கான்செப்ட் தெரியலன்னா எத்தனை டெஸ்ட்ல கன்ஃபியூஷன். எத்தனை ஒரு 10 டெஸ்ட் போட்டாதான் ஒரு திருப்பி தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கிராஸ் பண்ணுவீங்க. அப்பெல்லாம் நீங்க டெஸ்ட் ஷார்ட்கட்டுங்கிறது இல்ல அது மறந்துடும். இன்னொன்னு இல்லங்க அது என்னன்னா, என்ன இப்ப சொல்றேன்னா நார்மலா ஒரு கண்டிப்பா மறந்துடும். ஃபார்முலாவே ஷார்ட்கட் இருக்குன்னு நிறைய பேர் வச்சுக்கோங்கண்ணா. பிலீவ் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஷார்ட்கட் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்போதும் அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாதான் ஷார்ட்கட் மைண்ட் இதாகும். நீங்க ஒரு 2 months வந்து நீங்க இப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், ஒரு மாசம் வந்து கொஞ்சம் இல்ல ஃப்ரீயா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கு சொல்ல அந்த அதுல வந்து எல்லாமே மறந்துடும். ஷார்ட்கட்டா படிக்கிறது எல்லாமே மறந்துடும். இன்னொன்னு ஃபார்முலாவுமே வந்துட்டு இப்ப இந்த டைரக்ட் காமன் டேஞ்சன், டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்லாம் வரும். டி எந்த சைடு டி வரும், ஆருக்கு பிளஸ் ஆர் மைனஸா, இதெல்லாம் வந்துட்டு எத்தனை ஃபார்முலாலும் எத்தனையோ நோட் எழுந்தாலும் அது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்க மாதிரிதான் அது இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம திரும்ப அகைன் பாக்குறப்பதான் அது நமக்கு நமக்கு அது இது இருக்கும். ஏன்னா நிறைய தடவை பார்க்கணும், அப்பதான் நமக்கு அது நிக்கும். இன்னைக்கு நம்ம போட்டிருப்போம், நோட்ல கூட எழுதி எல்லாம் வச்சிருப்போம், அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 100 டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபார்முலா தெரிஞ்சு பார்ப்போம். அப்போ நமக்கு அது வந்து மறந்து போயிடும். அந்த மாதிரிதான் நார்மலா இருக்கும். இது இந்த புல்லட் சம்மு அதெல்லாம் நிறைய சம் நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரு 5 10 இப்பெல்லாம் சம் கேட்கறது இல்ல. முன்னாடிதான் புல்லட் புல்லட் சம்ல சம்பளம். இப்ப இருந்துச்சு, இப்ப கேட்கறது இப்பெல்லாம் இல்ல. அதெல்லாம் ரொம்ப இதாயிருச்சு. அப்போ அந்த இப்பெல்லாம் வந்து புல்லட் சம்பளம் மேக்ஸ் எடுத்து வந்து ஒரு ரொம்ப கால்குலேட்டிவா தான் கேக்குறாங்க. அதாவது ஆமா ரொம்ப கால்குலேட் கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் அதிகம். வந்து பாத்தீங்கன்னா 7 நம்பர் 8 டிஜிட் இருக்கிற மாதிரியான நம்பர் கொடுத்து அந்த மாதிரிதான் டஃப் பண்றாங்க. இதோட கான்செப்ட் கால்குலேஷன் வைஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ நிறைய கான்செப்ட் எதுவும் பேசிக் டஃபாவே இருக்கு. பண்ணல. முன்னாடி மாதிரிலாம் இல்ல. முன்னாடிலாம் பண்ணலாம். கான்செப்டே புதுசா இருக்கும். நமக்கு ஒரு 2 3 கான்செப்டே புதுசா இருக்கும். உள்ள வச்சு யோசிச்சு பார்க்கும்போது பண்ற நமக்கு மாதிரி இருக்கும். தோணும். அது தோணவே அந்த டைம் தோணாது. வெளியில வந்த பிறகுதான் தோணும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. கால்குலேஷன்ல டிஃபிகல்ட்டா இருக்குது. சரி, ஓகே. அடுத்தடுத்து என்ன இப்போ அடுத்து என்டிபிசி இருக்கு, குரூப் டி இருக்கு. அந்த மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. ரொம்ப நேரம் பேசினாலும் வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஒரு கேஷுவல் டிஸ்கஷன் தான் இது. ஓகேவா? நம்மளுடைய லைஃபோடைய என்ன நடந்துச்சுன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இதுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான். ஓகே, இப்போ அப்கமிங்ல அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப என்டிபிசி உள்ள செலக்ட் ஆகி வந்தா அடுத்து ஸ்கோப் எல்லாம் நல்லா இருக்குமா உள்ள? குரூப் டியும் அதே மாதிரி. என்டிபிசி கிளியர் பண்ணி வந்தாலுமே உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க சீனியர் கமர்ஷியல் கிளர்க் இல்லைன்னா சீஃப் கமர்ஷியல் கிளர்க் அது மாதிரி உள்ள வந்தாலுமே நமக்கு அதுக்கடுத்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமே வந்துட்டு இப்ப லெவல் 6 அதுல உள்ள வந்துட்டோம்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஏசிஎம் எக்ஸாம்லாம் எழுதலாம். அதெல்லாம் எழுதிட்டோம்னா அடுத்து நமக்கு எஸ்டட் போஸ்ட் அது மாதிரி கூட போகும். ஏசிஎம்னா அசிஸ்டன்ட் கமர்ஷியல், அந்த அந்த இது ரிலேட்டடா வர மாதிரி கமர்ஷியல் ரிலேட்டடா. ஆக்சுவலா உள்ள போலாம்ல. சிஜிஎல்ல உள்ள போறது வேற மாதிரி இருக்கும். ஆமா, நெட் ஒரு நிமிஷம். என் வாய்ஸ் கேக்கா? கேக்குதுடா. இவ்வளவு நேரம் நீ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தியா? தெரிய மாட்டேங்குது. நெட்வொர்க் இஷ்யூவா தான் இருக்கும். நெட்வொர்க் இஷ்யூ உங்களோட இதுமே எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குண்ணா. அவனோட வாய்ஸ் கேக்குது, நீ அப்படியே பேசு. ஓகே, அவ்வளவுதான். நம்ம எண்ட் ஆஃப் த இதுல வந்துட்டோம். ஜஸ்ட் லாஸ்டா ஏதாச்சும் சொல்லுங்க பசங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க. என்னன்னா என்னோட ஒரு இது என்னன்னா
லைக் மைண்டடா சேர்ந்துக்கும். இப்போ என்டிபிசி ப்ரிப்பேர் பண்றேன்னா ஒரு 4-5 பேர் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ற மைண்ட் செட்டோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். அதுதான் வந்துட்டு ஒரு ஒரு பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம டே பை டே வந்துட்டு நீங்க படிக்கிறது எல்லாமே ஒரு ஒரு டைம்ல வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளா செட் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் இந்த டைம்ல போடணும். இப்போ எக்ஸாம் டயர் 1 வருதுன்னா அதுக்கு ஒரு 30 days 40 days முன்னாடி நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு செட்டா அப்படியே போயிட்டே இருக்கும். எப்பவுமே நம்ம எவ்வளவு தூரம் பண்ணாலுமே ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு நெகட்டிவ் ஆகணும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதை வந்து எப்படி அதை பாசிட்டிவா மாத்தி நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல எப்பவுமே இருக்கும். அதான் நம்ம கண்டிப்பா சொல்றது. இப்போ இதுலயே வந்து அடுத்தடுத்து இருக்குல்ல, கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல், திருப்பி இருக்கு. இப்போ அடுத்து அப்கமிங் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அடுத்து வந்து என்டிபிசிக்கு அப்புறம் குரூப் டி வேற போட்டிருக்காங்க. ஸோ என்டிபிசியில வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பா கிளியர் ஆகும். கண்டிப்பா கிளியர் டயர் பண்ணலாம். 1 வந்து டயர் 1 தான். டயர் 1 வந்து நீங்க மினிமமா எஃபர்ட் போட்டாலே கிடைக்கக்கூடியது தான். கட் ஆஃப் வந்து போனதெல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. அதனால டயர் 1 பாஸ் ஆகிறதுக்கான இதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க வந்து டெஸ்ட் போட சொல்ல உங்களுக்கு வந்து மார்க் வந்து என்ன வரும்னா, இப்போ வந்து 100க்கு போடுறீங்கன்னா எல்லாருக்கும் 70 பிலோ 62 65 அப்படின்னே வந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல உள்ள இதுக்கும் நீங்க வந்து டெஸ்ட்ல நீங்க எழுத சொல்ல உங்களுக்கு வந்து பூஸ்டப் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன இவ்வளவு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க மதிப்பு குறைச்சி போட்டுக்காதீங்க. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் சில இது. அங்க இருக்க சொல்ல வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அது கொஞ்சம் ஓல்டு பேட்டர்னா இருக்கு. இப்ப கரண்ட்ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு 5-10 கொஸ்டின் வந்துட்டு இப்ப அப்படியே மார்க்கா வரும். அது போக கொஞ்சம் கான்செப்ட் தெளிவு இல்லாத மாதிரி ஒரு 10-15 கொஸ்டின் இருக்கும். அதை தெளிவுபடுத்தினா இன்னும் கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவராலா நம்ம என்டிபிசி பிராக்டிஸ் பேட்ச்ல வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், அப்புறம் ஆர்ஆர்பி டெக்னீஷியன், ஆர்ஆர்பி ஏஎல்பி, இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பிராக்டிஸ்க்கு கொடுத்து அது ஓரளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அது வந்து சில ஷிஃப்ட் பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா சில ஷிஃப்ட் பேப்பர் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாவே வச்சிருக்கான். அதாவது ஸ்டாண்டர்ட்னா கால்குலேட்டிவா வச்சிருக்கான். அந்த கால்குலேட்டிவ் நீங்க எப்படி இது பண்ண போறீங்க? அதான் 10 மினிட் சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம்ல. கவி தான் அந்த 10 மினிட் சீரிஸ போடுறாரு. பாலு தான் அந்த டஃப் ரீசனிங் क्वेश्चंस சால்வ் பண்ணி போடுறாரு. நிறைய பேர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இப்ப பார்க்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா பட் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே. ஆனா என்னன்னா பாலு, அது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயே நம்ம பண்ணணும்டா. அது அடுத்த வீடியோ பண்ணும்போது அதை இதா முயற்சி பண்ணு, சரியா? நானும் அதை யோசிச்சேன், பட் நமக்கு டைமும் இல்ல. நம்ம அதுதான் சொல்ல டஃபா தான் இருக்கு. கிடைக்கிற கேப்ல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஸ்டில் பட் அடுத்த ஒரு இது வந்து தமிழ்ல ரெண்டுமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி அந்த YCT மெட்டீரியல்ஸே வந்து ஃபுல்லா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு அது. ஸோ அதை அடுத்த இந்த ஜூனுக்கு அப்புறம் நம்ம ஒரு இதுல லான்ச் பண்ணுவோம் ஷுவரா. ஓகேவா? அதை பார்த்துக்கலாம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஈஸியாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம யூடியூப் வீடியோஸே பாருங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி காமிக்கிறோம். என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்ப 2 விஷயம் தான். ஒன்னு ப்ரீவியஸ் இயர் பேப்பர், இன்னொன்னு கரண்ட் பேப்பர்ல கேட்கிற கொஸ்டின். இது ரெண்டே வச்சுதான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்றது. இதுதான் பேசிக். அது இது போக கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது இருந்தாலே நமக்கு ஓரளவு கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். 3 விஷயம் தான். கரண்ட்ல எப்படி கேட்கறாங்க, ப்ரீவியஸ் இயர் பேப்பர், பேசிக் கான்செப்ட். இது ஸ்ட்ராங்கா இருந்தாலே கன்ஃபார்ம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பா என்டிபிசி டயர் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. லாஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான். ரீசெண்டா நான் ஒருத்தங்க கூட ஒரு கான்வர்சேஷன்ல இருந்தேன். அவங்க வந்து என்கிட்ட திருப்பி அந்த ரிஃபார்ம்ஸை பத்தி பேசும்போது நான் அதை சுத்தமா பொருட்படுத்தாமலேயே வந்து இப்ப என்ன பண்ணலாம், இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த இது படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னது வந்து ஓகே, இதை நீங்க வந்து சுத்தமா கண்டுக்காமலே இருக்கிறதுனாலதான் உங்களால வந்து எக்ஸாம் எல்லாம் வந்து ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கும் அப்பதான் அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. எஸ், அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தலையிடுறதே இல்லை. அதுதான் நீங்களும் இப்போ பட் ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கும்போது ஒரு டெம்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நமக்குமே இருந்துச்சு. அது படிக்கும் போது வந்து ஓகே இப்படி மாறிடுமோ அப்படி மாறிடுமோ அப்படின்னு இருந்துச்சு. பட் அதே ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு இப்போ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற 3 பேர் தான் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. அன்லஸ் அதுக்கு பதிலாக நம்மளோட ப்ரிப்பரேஷன்லயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ப்ரிப்பரேஷன்லயே நிறைய விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அப்படிங்கும்போது அதை நம்ம அதுலயே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.
மத்தது அது நடக்கிறது நடக்கட்டும். நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்ம ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். ஸோ அதை பத்தி மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி நம்ம ரொம்ப கேஷுவலா பேச நினைச்சோம், பட் அந்த அளவுக்கு பேச முடியல. ஓகே, சரி, அடுத்து நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரை கூட்டு வருவோம். ஓகேவா, அவரு உள்ள வரும்போது ஆமா, ஹரி பேரை சொல்லக்கூடாது. சோ அவன் வரட்டும், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவன் சொல்லட்டும். ஏன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்தவன். ஓகேவா, ஒரு வாழ்க்கையில வந்து ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற போது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணான். அந்த கிளியர் பண்ணி ரயில்வே எழுதும் போது டாக்குமெண்ட் ரிவிஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட், அவன் வரட்டும். என்னைய வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதே அவன் தான். அதனால அவனை வச்சு ஒரு இன்டர்வியூ நீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலி உண்மையிலே நாங்க வந்து ஒரு பெருசா பேச போறோம், பெரிய மெசேஜ் சொல்ல போறோம் அப்படின்லாம் இல்ல. ஜஸ்ட் வி வாண்ட் டு டிஸ்கஸ், சும்மா பேசுவோம் 3 பேரும், தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி சம்திங் ஏதோ ஒரு டேக் அவே இருக்கும். ஓகேவா, ஓகே, முடிச்சுக்கலாம்டா பாலு. தேங்க்யூ கவி, பாலு. வீடியோஸ் கண்டினியூஸா ராவன் அகாடமிக்கு போடுங்க. ஓகேவா, நம்ம ஒரு டீமா எப்போதுமே செயல்படுவோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை புஷ் பண்ணி கொண்டு போவோம். சோ இந்த பிராக்டிஸ் பேட்சஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் அதை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் அடுத்தடுத்த வருஷத்துல. ஓகே, சோ போங்க, என்ஜாய் பண்ணுங்க, தூங்குங்க நல்லா. அடுத்து வேற ஒரு இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ, குட் நைட். ஓகே, பை பை.